அன்பு நிறைந்த தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரத்துள் 4வது இயலாகிய புணரியல் பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எழுத்தினுடைய எண்ணிக்கை கூறி, பிறகு அது சொல்லாமாறு கூறி, சொல்லுக்குள் அமைகின்ற அமைப்பு பற்றி கூறி, அவை பெறுகின்ற ஒலியளவு கூறி, அடுத்தபடியாக இப்போது ஒரு சொல் இன்னொரு சொல்லோடு சேர்கின்ற நிலை பற்றி சொல்லுவதுதான் புணரியல். அந்த புணரியல்ல நாம மிக இன்றியமையாக பார்த்தோம், நிறுத்த சொல் குறித்து வரு கிளவி. அருமையான 2 தொடர்கள், அதாவது இலக்கண கலை சொற்கள் என்று நான் குறித்தேன். நிறுத்த சொல் குறித்து வரு கிளவி. அதை பிற்காலத்தில் இலக்கண ஆசிரியர்கள், உரையாசிரியர்களாக நிலைமொழி வருமொழி என்று சொன்னார்கள். அதுவும் சரிதான். இப்போது அந்த நிலைமொழியும் வருமொழியும் இரண்டும் சேருகின்ற காலத்து என்னென்ன வரும் என்று சொல்லுகிற போது, உயிர் முடிகின்ற சொல் முன் உயிர் வருகின்ற சொல், பிறகு உயிர் முடிகின்ற சொல் முன் மெய் வருகின்ற சொல், மெய் நிலை பெற்ற சொல் முன் உயிர் வருகின்ற சொல், மெய் நிலை பெற்ற உயிர் முன் மெய்யெழுத்தே வருகின்ற சொல் என்று 4 நிலைகளில் அந்த புணர்ச்சி அமையும் என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். 4 நிலைகளில் 2 வகையாக நிறுத்த சொல்லே குறித்து ஒரு கிளவி என்று 2 வகையான சொற்கள் ஒன்றாக இணையும் போது என்ன மாற்றம் பெறும் என்பதை சொல்கிறார். ஆயிரியல புணரலை சுட்டே என்று சொன்னார். இப்ப அதற்கு எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்தோம். அடுத்தபடியாக அப்படி 2 சொற்கள் சேருகின்ற காலத்தில் என்ன மாற்றம் பெறும் என்பதனை சொல்லுகின்ற நூற்பா மிக மிக இன்றியமையாதது. அது 108வது நூற்பா. அதை நீங்கள் நெட்டுரை செய்து கொள்ளுங்கள். அது நிறுத்த சொல்லின் ஈராகு எழுத்தோடு குறித்து வரு கிளவி முதல் எழுத்திய பெயரோடு பெயரை புணர்க்குங்காலும், பெயரோடு தொழிலை புணர்க்குங்காலும், தொழிலோடு பெயரை புணர்க்குங்காலும், தொழிலோடு தொழிலை புணர்க்குங்காலும் 3 பிரிவுடன் 1 இயல்பு. அதுதான் இன்றியமையாத அடி. இந்த செய்யுள்ள மட்டும் சொல்லுகிற போது வரின்னு சொல்லக்கூடாது, அது உரைநடைக்குத்தான் சாலும். செய்யுளில் சொல்லுகின்ற போது அடி என்று சொல்ல வேண்டும். 4ஆம் அடி, 5ஆம் அடி, 6ஆம் அடி என்று சொல்ல வேண்டும். அந்த மரபு மெல்ல மெல்ல மறைந்து கொண்டே வருகிறது. அதனால அவ்வாறு 2 சொற்கள் சேர்கின்ற போது, அதாவது நிறுத்தலும் குறித்து வரு கிளவியும் சேர்கின்ற போது, அதிலே பெயரோடு பெயர் சேர்கிற போது, பெயரோடு வினை சேர்கிற போது, வினையோடு பெயர் சேர்கிற போது, வினையோடு வினை சேர்கிற போது என்ற 4 வகையில் அவை சேருகின்ற காலத்தில் அடையக்கூடிய மாற்றங்கள் 3 பிரிவுடன் 1 இயல்பு. 4 வகையான மாற்றங்களை அடையும். அவற்றுள் 3 பிரிவு, 1 இயல்பு. அடுத்தபடி வகுத்து சொல்றார். பிரிவு 3 நாம் போன வகுப்பில் அதை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் நினைவூட்டிக் கொள்ளுகின்ற வகையால் இப்போது அவை மீண்டும் கூறப்படுகின்றன. பிரிவு 3 அவைதான் மெய்தெரிதாதல், மிகுதல், குன்றல் என்று இவ்வன மொழிவ திரியுமாறே. மெய் வேறுபடுதல், இருக்கிற மெய்யெழுத்து போய் வேற ஒரு எழுத்து வந்துடும். மிகுதல், நடுவில் புதிதாக ஒரு மெய் வந்து உட்காரும். குன்றல், இருக்கிற மெய் கெடும். இதைத்தான் பிற்கால இலக்கண ஆசிரியர்கள், குறிப்பாக நன்னூலார் தோன்றல், தெரிதல், கெடுதல் என்று சொன்னார். தோன்றல், தெரிதல், கெடுதல். தோன்றுதல்னா நான் முன்பே சொன்னேன், தோன்றி புகழோடு தோன்றுக என்பதற்கூட அந்த இடத்துல அதற்கு பொருள் வேறு, அது தெரியாம எழுதக்கூடாது என்பதற்காக பிறந்தால் புகழோடு பிறக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதக்கூடாது. அது உரை அல்ல. திருக்குறளுக்கு உரை எழுதுகின்றவர்கள் மிக நுட்பமாக பார்க்கணும். தொல்காப்பியத்தை சரியா படித்து விட்டால் திருக்குறள் பல நுட்பங்களை நமக்கு காட்டு.
எடுத்துக்காட்டுக்கு நான் இப்போ ஒன்று சொல்றேன். இந்த குறளை நினைத்து பாருங்கள். திருவள்ளுவர் எவ்வளவு பெரியவர் என்பது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய நெறியை அவர் எப்படி கற்பிக்கின்றார் என்பதனை நாம் பார்க்கிறோம். ஒரு குறள், இந்த ஒரு குறளை நினைத்து பாருங்கள். இந்த குறளில் ஒரு எழுத்தை நினைத்து பாருங்கள். மாத்திரை முதலா அடிநிலைகாரன் நோக்குதற்காரணம் நோக்கலப்படுத்தினார். ஒரு மாத்திரை அளவுக்கு ஒரு சொல் கூட வந்து ஏதாவது பெரிய விளைவை ஏற்படுத்திடும். எனை துணையராயினும் என்ன, இந்த குறளை நல்லா நினைவுல பாருங்க. எனை துணையராயினும் என்ன, எவ்வளவு பெரியவனா இருந்தாதான் என்ன, எவ்வளவு பெரியவனா இருந்தாதான் என்ன. எனை துணையராயினும் என்ன, எனைத்தும் தேராம் திறனில் புகழ். மாற்றானுடைய மனைவியை விரும்பி அங்கே செல்லுகிறவனுக்கான அவனை விட கீழானவன் உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். இந்த குறள்ல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, முதலடியை பாருங்க. எனை துணையர் ஆயினும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எவ்வளவு மரியாதையா சொல்றாரு. அவர்னு சொல்றாரு ஒரு ஆளை. எனை துணையராயினும், எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், எவ்வளவு கோடிக்கணக்கான செல்வம் வைத்திருப்பவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகார நிலையில் இருந்தாலும், எவ்வளவு இந்த உலகத்தை ஆளுகின்றவராக இருந்தாலும், என்ன பொருள் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், மிக மதிப்போடு சொல்றார். எனை துணையராயினும் என்ன, எனைத்தும் அடுத்த அடியில கொண்டு போய் கீழே குழி தோண்டி புதைக்கிறார். தேரான், நகர விட்டு நகர விட்டா மாறி போச்சு. அவன் தேர மாட்டான். யாரு? அவரு முதலடியில் அவரா இருந்தவரு இப்ப அவரோட பவர் போயிட்டது. அனைத்தும் தேரான் திறனின் புகழ். இந்த அடிய நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, ஒரு அடியில ஒரு மனிதனுக்கு உள்ள பண்பை கெட்டு போனதனை அவளுக்கு தெளிவாக சொன்ன. குறிஞ்சி பாட்டுல 10 பாட்டுல 8வது பாட்டு, அதுல இந்த குறிஞ்சி பாட்டுக்கு நிறைய பேர் எல்லாம் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. 10 பாட்டுக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கிறாரு. நான் அந்த குறிஞ்சி பாட்டுக்கு அவர் எழுதிய உரையை மிகவும் நான் போட்டுகின்றேன். இந்த குறிஞ்சி பாட்டுல நானும் ஆய்வெல்லாம் செய்திருக்கிறேன். சில செய்திகள் உங்களுக்கு புதிய செய்திகளையும் நான் சொல்ல கடமைப்பட்டவன். அதுல துணியும் மணியினும் முத்தினும் அத்துணை வேறுவருங்குறைய கலங்கடில் புணரும் சார்பும் இயல்பும் வியப்பும் குன்றின் மாசர கழி வழங்கு புகழ் நிறுத்தது ஆசரி சாட்சி ஐயர்க்கும் மண்ணிலை எளிய என்னார் சொன்மருங்கறிஞர். இன்னொரு தமிழர் எழுதுறாரு. இந்த கவிஞர் எழுதக்கூடிய அந்த அடிகளுக்கு, வரிகளுக்கு, இந்த அடிகளுக்கு உரை எழுதுகின்ற நச்சினார்க்கினியர் ரொம்ப அருமையா எழுதுவார். அதுல முதல் அடிய பாருங்க. பொன்னினும் மணியினும் முற்றினும் அத்துணை நேர்வருங்குறைய கலங்களில் புணரும். புணரியல்ல நம்ம பாக்குறோம். அதுபோல அங்கேயும் அதே மாதிரி புணர்ச்சி தான் சொல்றார். என்ன உரை என்று கேட்டால், பொன்னாலும் மணியாலும் முத்தாலும் செய்யப்பட்ட அணிகலன்கள் யாதானும் ஒரு காரணத்தால் கெடுமாயின் அதனை தொழில் வல்லவரிடத்து கொடுத்து சீர் செய்ய பண்டு போல் சீர்படும். சைலத்தோடு எண்ணெய் இறங்கி போச்சுங்கிறதுக்காக தெருவில் விட்டு முடியுமா? அத உரியவரிடம் கொடுத்தா சீர் செய்து கொடுத்துருவார். ஆனால் சால்பும் இயல்பும் வியப்பும் குன்றின், இந்த 3 சொற்கள் ரொம்ப பெரிய ஆட்சி பெற்ற சொற்கள். சால்பும் சாங்காண்மை, இயல்பு, இயல்புன்னா ஒழுக்கம். ஒழுக்கம் ஒருத்தவருக்கு இயல்பு, இயல்பா இருக்கணும். அது பொருத்தமா அவனுடைய பிறந்ததா இருக்கணும் அந்த ஒழுக்கம்ங்கிறது. சால்பும் இயல்பும் வியப்பும், வியக்கத்தக்க மேன்மை. இந்த 3 குன்றினா ஒரு மனிதனை கழுவி மறுபடியும் நிறுத்துறதுங்கிறது, பழைய இடத்துல நிறுத்துறதுங்கிறது அவர் எவ்வளவு பெரிய முனிவரா இருந்தாலும் முடியாது. யார சொல்றாரு பாருங்க. சால்பும் இயல்பும் வியப்பும் குன்றின் மாசர கழி வழங்கு நிறுத்தம் ஆசரி காட்சி ஐயர்க்கும், குற்றமற்ற மிகப்பெரிய முனிவனுக்கும் கூட இந்த குற்றத்துக்கு உட்படுவானே. ஆனால் அவன் அவ்வளவுதான், மறுபடியும் அந்த நிலைக்கு அவனை கொண்டு வந்து வைக்க முடியாதியா. நீங்க என்ன செய்தாலும் சரி, எந்த கங்கையில கொண்டு போய் குளிப்பாட்டினாலும் அல்லது என்ன வினை தீர்ப்பதற்குரிய கருமங்கள் செய்தாலும் அவனை மறுபடியும் அங்க கொண்டு வந்து வைக்க முடியாது. இதுதான் தமிழர் நெறி. இதுதான் மற்ற இடங்கள் எல்லாம், மற்ற நூல்கள் எல்லாம், பின்வந்த நூல்களிலும் பல மொழிகளிலும்
கழுவாய் அல்லது பிராயச்சித்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான வினைகளுக்கு பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்கள்ல. ஆனால் திருவள்ளுவருக்கோ அல்லது தமிழ் நெறியினருக்கோ கவிழருக்கோ இத்தகைய ஒரு கழுவாய் நெறி உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். மிக மிக அது இன்றுமையாகும். ஒழுக்க முறைமை என்ற அதிகார திருக்குறளை படிக்கின்ற எல்லாரும் குறிஞ்சி பாட்டுல இந்த அதிகாரம் படிக்கும். அதனால அவ்வளவு சிறந்த ஒரு பாட்டுல அவ்வாறு சொல்லுகிறாரு. கெட்டுப்போதல் அப்படிங்கிறது பாருங்க. ஒருத்தன் கெட்டு விட்டா திரும்ப மறுபடியும் அவனை ஒழுக்கத்திலே உயர்ந்தவனாக மறுபடியும் காட்ட இயல. சமுதாய மேன்மை என்பது இப்படிப்பட்ட சிறந்த தனிமனிதர்களால் உருவாவதுதான். அதான் பார்க்கிறோம். அதனால நெய் பெரிதாதல் மிகுதல் குன்றல் என்று கெட்டுப்போதல், தோன்றல் பிரிதல் கெடுதல் என்று இந்த 3 வகையாக எழுத்துக்கள் தோன்றலும் மறைதலும். இது திரிவு. அடுத்தது இயல்பு. இயல்பா ஏற்க முன்பே இருந்தபடியே அப்படியே இருக்கும். அவன் வந்தான் இயல்பு. நடுவுல எதுவும் புதுசா வரல. அதற்கு பேர் தான் இயல்பு. இந்த 4 மாற்றங்களை உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்ப 4க்கும் இடையே சென்ற வகுப்புல நான் எடுத்துக்காட்டு காட்டினேன். வாழைப்பழம் இப்ப கண்டிப்பா மிகுந்த ஆகணுங்க. வாழைப்பழம் ஏன் மிகுதுங்கிறத பின்னால நாம தொல்காப்பியத்துல பார்க்க போறோம். எந்தெந்த இடத்துல மிகும், எந்தெந்த இடத்துல மிகாது. பல பேருக்கு இன்னும் ஐயமாக இருக்கக்கூடிய பல இடங்கள் கார்பருவம்ங்கிறதுல போட வேண்டியதா இருக்கு. கார்காலங்கிறத காணுமே அதே எடுத்துருந்தானே இருக்குன்னு கேட்கறாங்க. எல்லாவற்றுக்கும் நாம் அந்த விடை அந்த நூல்கள்ல சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் இங்கு நடத்துகிற போது அந்த நூற்பாவோடு விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால வாழைப்பழம் சொல்லி செய்தான் ஊற்று மிகும். இதெல்லாம் மிகுதலுக்கு எடுத்துக்காட்டு. நல் கீரம் என்பது நல்மொழி என்பது நன்மொழி என்றாகும். அது இல்லு என்பது இன்னு என்று ஆகிறது. அது பெரிதாகும். ஆக அடுத்தபடியாக மரம் கூட்டல் வேர், மரவேர் அப்படிங்கிற போது அங்கு ஒரு எழுத்து காணாமல் போய்விட்டது. குன்றிவிட்டது. இப்ப கரும் முகில் அப்படின்னு இருக்கு. கருமுகில் சேர்த்து எழுதும்போது மகர ஒற்று காணாமல் போய்விடுகிறது. அதனால இது குன்றல். அதனால தோன்றல் பெரிதல் கெடுதல் ஆகிய 3க்கும் நாம் எடுத்துக்காட்டு பார்த்தோம். பள்ளி கூட்டல் பாடம், பள்ளி பாடம் என்று வரும். இவ்வாறு வருவதெல்லாம் பார்த்தோம். ஆகவே நீங்கள் நன்றாக நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டியது திரிவு 3, இயல்பு 1. இது வரப்போகின்ற இடங்கள் எல்லாம் பின்னால நாம பார்க்க போறோம். எந்த இடத்துல தோன்றல் பிரிதல் கெடுதல் இவ்வாறெல்லாம் வருகின்றன என்று பார்க்க போகிறோம். சரி, 2 சொற்களுக்குத்தாக இந்த இலக்கணம் சொல்லுகிறார். இந்த 2 சொற்களோடு சேர்ந்து கூட ஏதாவது அடைமொழியாக வேறு சொல் வறுமையானால் அந்த புணர்ச்சிக்கு ஏதாவது தனி விதி உண்டா என்ற ஒரு வினா நம்முள் எழும். அதுக்கு இப்ப மேனி சிவந்தது அப்படின்னு சொல்லுகிற போது இயல்பு, நடுவுல இச்செல்லாம் வரக்கூடாது. மேனி சிவந்தது அப்படின்னு இந்த மேனி சிவந்ததுன்னு இருக்கு. ஒரு தடவை நானும் மற்ற இலக்கண ஆசிரியர்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது அவருக்கு ஒருவர் சொன்னார், இல்ல மிகுந்த பெரும் புலவர் ஒருத்தர் சொன்னார், மேனி கெட்டு வந்தேன் என்பதுதான் மெனக்கெட்டு வந்தேன்னு ஆச்சுன்னு சொன்னார். மேனி கெட்டு வந்தேன் என்பது மெனக்கெட்டு வந்தேன் என்று சொன்னார் என்று வந்ததாக அவர் சொன்னார். நான் சொன்னா அப்படி இல்ல, நான் அவ்வாறு நினைக்கிறேன். நீங்க சொல்வது தெரியல அதை பற்றி எனக்கு. ஆனா நான் சொல்லுகிறேன், வினை கெட்டு வந்தேன் என்பதுதான் மெனக்கெட்டு வந்தேன் என்று மாறும். அது வங்க மொழியிலையும் தமிழ்லையும் இப்படி இந்த மகர மகர திரிவு இருக்கிற இயல்பாக நிகழும். அதனால வினை கெட்டு வந்தேன் என்பது மெனக்கெட்டு வந்தேன் வரும். மேனி என்பது உடம்பு. அதை இங்க சொல்லல. நான் என் வேலையை விட்டுட்டு அதை வீணா போக்கிட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேனே என்று வருந்துகிறவன் சொல்லுவது. அந்த இடத்துல புணர்ச்சி வேற. இப்ப மேனி சிவந்தது என்பது இயல்பு புணர்ச்சி. இந்த இயல்பு புணர்ச்சிங்கிறத வேற வகை. இயல்பு புணர்ச்சிங்கிறதே பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு இயல்பு தான் இருக்கு. நடுவுல இப்ப வரல. இயல்பு புணர்ச்சின்னு எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது?
கேட்கணும். அது மாதிரி கேட்டாதான் நமக்கு அந்த ஐயம் தீரும். மாணவர்கள் சில பேர் கேட்பாங்க, ஏன் இந்த இடத்துல வரக்கூடாது. இயல்பு என்பது குற்றியலுகரம் என்பது உங்களுக்கு முன்னரே நான் சொல்லியிருக்கிறேன். என்ன குற்றியலுகரம்? அது இயல்பு என்பது அந்த பூ என்பதற்கு முன்னால இருக்கிற எழுத்து லகரம், அதாவது யார ல அந்த இடத்துல இருக்கிற இல்லு. இல்லுன்னு சொன்னாலே போதும், தெளிவா ஒலிப்பினாலே வேறுபடுத்தி காட்டலாம். அது என்ன? இடையெழுத்து. இடையெழுத்து வருகின்ற இடங்கள்ல, அதாவது குற்றியலுகரம் ஏறிய மெய்யெழுத்துக்கு முன்னால வருகின்ற அல்லது ஈற்றயல் எழுத்துன்னு வச்சுங்க. ஈற்றுக்கு அயல் எழுத்து. இயல்பு என்பதுல அந்த நகர ஒற்று இடையெழுத்து. இது இடையெழுத்தை தொடர்ந்து வருகின்ற குற்றியலுகரம். அதனால இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று இதனை சொல்ல வேண்டும். இடைத்தொடர் குற்றியலுகரத்துல நிகாது என்பது விதி. அதே போல உயிர்த்தொடர் குற்றியலுகரத்துல நிகாது. அரசு பள்ளிதான், அரசு பள்ளின்னு எழுதப்படாது. சரி, அடுத்தது இப்ப மேனி சிவந்தது என்று சொன்னோம். அதற்கு முன்னால ஒரு சொல்ல அடை சொல் வந்தால் பொன்மேனி சிவந்தது என்று சொன்னால் மாறி மாதனால நடுவில் ஏதாவது தோன்றல் பெரிதல் கெடுதல் வருமா? வராது. அதனால அடையோடு தோன்றியும் அது மிக இன்றியமையாத ஒரு தொடர். இந்த நூற்பாவில நிறுத்த சொல்லும் குறித்து ஒரு கிளவியும் அடையோடு தோன்றினும் புனர்நிலைக்குரிய இந்த இரண்டு சொற்களும் நடுவில் ஒரு முன்னால் ஒரு அடை சொல்லை கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக அவ்விடத்தில் வேறு மாற்றம் பெறுவது இல்லை. ஊர்குளம் இருக்கு. ஊர்குளம் இக்கு மிகுந்தது, இது மிகுதல். நல்லூர் குளம்னு ஒரு அடைமொழி நல்லுங்கிறது முன்னாடி போட்டா அதனால இந்த இக்கு போகாது, அப்படியேதான் இருக்கும். அதனால மாற்றம் இல்லை. அதே போல கருந்தேள் ஓடிற்று இயல்பு, அங்கேயும் மாற்றம் இல்லை. தேள் ஓடிற்று சரி, கருந்தேள் ஓடிற்று அடையோடு வந்த காலத்திலும் கூட அங்கும் அது போவதில்லை. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆனா ஒவ்வொன்றையும் தொல்காப்பியர் தெளிவாக பார்த்து விடாது சொல்லுகிறார். இந்த நூற்பாக்கள்ல எழுத்தறியாளர் நீங்கள் படித்து முடிக்கின்ற காலத்து அடிப்படை இலக்கணம் முற்ற அறிந்து கொள்வீர்கள். சொல்லதிகாரம் படிக்கின்ற காலத்து தொடர் இலக்கணம் முழுமையும் அறிந்து கொள்வீர்கள். சொல்லு நெறி முழுமையும் சொல்லதிகாரத்தால் விளங்கும். அங்கு பொருளதிகாரம் செல்லுகின்ற காலத்து பாடுபொருள் பற்றியும் படைப்பு திறன் பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய நீங்களே எழுதுவீர்கள், நீங்களே படைப்பீர்கள். என்ன வேணாலும் எழுதலாம். அதாவது ஒரு செய்யுள் எழுதுவதுதான் படைப்பு என்று இல்லை. சிறுகதை எழுதுவது படைப்பு தான், புதினம் எழுதுவது படைப்பு தான். நான் அடிக்கடி சொல்வேன், எனக்கு மாவு ஒண்ணுதாங்க, அதை நான் ஒரு சமயத்துல தோசையா சுடுவேன், இன்னொரு சமயத்துல இட்லியா சுடுவேன், இன்னொரு இடத்துல சமயத்துல அப்பமாக ஆக்குவேன். இப்படி பலவேறு வகையாக நான் அது போல எனக்கு எல்லாம் என் உள்ளத்துக்குள் இருப்பதெல்லாம் சங்க இலக்கியம் தான். என் கதைகளுக்கெல்லாம் சங்க இலக்கியம் தான் அடிப்படை. அதனால ஒரு மைய கருத்து உள்ளத்திலே வைத்துக் கொண்டால் அதனை வெவ்வேறு வடிவங்களிலே நாம் கொண்டு வரலாம். அது சிறுகதை வடிவமாக இருக்கலாம், சிறுன வடிவமாக இருக்கலாம், விடுகதையாக இருக்கலாம். இப்படி பலவேறு வகையாக பார்க்க அவ்வளவுக்கு இடம் கொடுப்பதுதான் இந்த 2381 பாடல் சங்க பாடல். அவை எவ்வளவோ ஒரு ஊற்றுக்கண்ணாக, எத்தனையோ இலக்கியங்களுக்கு அவை ஊற்றுக்கண். நான் ஏதாவது ஒரு பாடலை சொல்லி நீங்க கேட்கணும், அது எப்படி ஒரு ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது என்பதற்கு அது இப்ப இலக்கணம் சொல்லிக் கொண்டிருப்பதனால அதுக்கு பொருத்தமான இடத்துல நான் காட்டுகிறேன். சங்க இலக்கியத்தை ஒரு அளவுகோல் போட்டு நம்மளால அளந்து விட முடியாது. அதனுடைய பெருமை உரையால் விளங்குவது அன்று, உள்ளத்தால் உணரப்பட்டால்தான் அந்த இலக்கியத்தினுடைய முழு ஆளுமை விளங்கும். அதை நன்றாக நாம அறிந்து கொள்ள வேண்டும். அந்தப்படியான ஒரு உரை எழுதுவதென்றால் அதுக்கு மிக அகலமாக எழுதி கொண்டு போக வேண்டும். நாம் ஒரு பாடல் கொண்ட ஒரு இலக்கியத்திற்கு உரை எழுதுகிற போது 4000 பக்கம் கூட எழுதலாம். அது எப்படின்னு கேட்டா, நான் ஒரு எடுத்துக்காட்டு இந்த வகுப்பிலேயே வருகின்ற காலத்தை நான் காட்டுறேன். நீங்கள் மிகவும் வியப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பகுதியை பார்ப்போம் இப்போது. சரி, ஒரு சொல்
இயல்பாக இலக்கியத்தில் வழங்குகிற வழக்கோடு இல்லாமல் மக்கள் பேச்சில் வேறு வகையாக மருவி வழங்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு இந்த நிறுத்த சொல் குறித்து வருகிறவையாக அவை வருகிற போது என்ன இலக்கணம் என்று கேட்டால் அதற்கு என்ன விடை அதுதான் பார்க்கணும். இது இலக்கண வழக்கு அன்று. நன்றாக நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள், இலக்கண வழக்கு அன்று என்று நான் சொன்னேன். அப்படியானால் அது ஒருமை என்று பொருள். பல்வேறு இலக்கண வழக்குகளாக இருந்தால் இலக்கண வழக்குகள் அல்லன்னு சொல்லுவோம். அன்று ஒருமை அல்ல பன்மை. சங்க காலத்துல இந்த கல்வி அப்படி சேர்க்கின்ற வழக்கம் இல்லாதனால இலக்கண வழக்கு அன்று என்று போட்டிருந்தா அது ஒன்று என்று நிலையில வைத்துக் கொள்ளணும். இலக்கண வழக்கு அல்லன்னு போட்டிருந்தா ஓஹோ இலக்கண வழக்குகளை சொல்கிறார் என்று பன்மை என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இதெல்லாம் ஒரு மரபு வழியாக வரக்கூடிய இலக்கண அமைதிகள். அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப எடுத்துக்காட்டாக மருவின் தொகுதி மயங்கியல் மொழியும் உரியவை உளவே புனர்நிலை சுட்டே. இந்த மயங்குதல்ங்கிறதுக்கு இரண்டு ஒன்றாக கலத்தல், ஒன்று தன்னுடைய நிலையில் மாறுதல் என்று பொருள். அப்படி சில சொற்கள் ஆகும். கண்ணுக்கு மேல அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு. நிலைமொழி வருமொழி ரெண்டும் எப்படி இருந்து பாருங்க. கண்ணுக்கு மேல, அத கண்ணுக்கு மேல என்ன சொல்லணும், நேர்கண்ணுல அப்படின்னு சொன்னான். கண்ணுக்கு மேலங்கிறது இடம் மாதிரி வந்துருச்சு. அதுதான் மீ கண். மீன மேல, கண்ணு உறுப்பு. கண்ணீன்னு வர வேண்டியது மீ கண்ணுன்னு வந்தது. இல்மில் என்று வர வேண்டியது முன்பில்னு வந்தது. இதெல்லாம் ஒரு மரபுல பேச்சு வழக்கில் வந்து விட்டவை. இவை இலக்கண வழக்கு அல்ல. இவை இலக்கண வழக்கு அல்ல அப்படின்னு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவற்றுக்கும் இந்த இலக்கணத்தை எப்படி பார்க்கணுங்கிறத சொல்றாரு. உரியவை உளவே புனர்நிலை சுட்டே. இவற்றுக்கும் மேலே கூறிய விதிகளின்படியே எந்த இடத்தில் மிகுமோ அந்த இடத்தில் தோன்றும் தெரிதல் கெடுதல் ஆகியவை நிகழும். அதனால இவற்றுக்கென்று வேறு விதி வகுக்க வேண்டியதில்லை என்பது தொல்காப்பியருடைய கருத்தாகும். சரி, அடுத்தது மிக இல்லாத ஒரு இடத்துக்கு வருகிறோம். இந்த சாரியை என்று ஒன்று. இந்த சாரியாக வரக்கூடியவை எல்லாம் இடைச்சொற்கள். அந்த பின்னால இடையியல் படிக்கும் போது நாம விரிவாக படிக்க போகிறோம். சொல்லதிகாரத்துல எழுத்ததிகாரம் பாடம் சொல்லுகிற போது நாம் பல சமயங்களில் நச்சினார்க்கினியை நினைத்துக் கொள்வது வழக்கம். ஒரு முரட்டுத்தனமான ஒரு புலமை அவருக்கு உண்டு. அவர் இடம்பொருள் ஆங்கு அமைந்தடங்கிய கொள்கை சார்ந்தோர். நச்சினார்க்கினியர் பலதுறையும் தோய்ந்து அளாவி வருகின்ற ஒரு யானை. அதுபோல பேராசிரியர் ரொம்ப ஊசி போல ஒரு நுணுக்கமான அறிவுடையவர். இந்த உரையாசியுடைய நுட்பங்களை எல்லாம் ஆங்காங்க நான் காட்டிக்கொண்டு சொல்லுவேன். எழுத்ததிகாரத்தில் கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த ரெண்டு பேர் தான் திரும்ப திரும்ப இளம்போடு நச்சினார்க்கினியர். சொல்லதிகாரத்து போகிற போது சேனாவரையர் நம்மோடு சேர்ந்து கொள்வார். பெருமை சேனாவரை. அந்த சேனாவரையத்தை நாங்கள் படிக்கின்ற காலத்து ரொம்ப அதுல ஈடுபட்டு படிப்போம். ஒரு முறை நான் பேசுகிற போது கூட சொன்னேன், ரெண்டு தொடர்நிலை சொற்றொடர்கள் இணைவதற்கு எடுத்துக்காட்டு காட்டுகிற போது சேனாவரையர் சொன்னாரு, சாத்தன் கையெழுதுமாறு வல்லன். அருமையான தொடர் பாருங்க. இது இங்க யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க. சாத்தன் கையெழுதுமாறு வல்லன், அதனால் தந்தை உவக்கும். அதாவது சாத்தனுடைய கையெழுத்து அழகா இருக்கலாம். கையெழுதுமாறு வல்லன், ஓராச்சோடியில பிடிச்சு அவன் எழுதுறான், அழகா இருக்கு, முத்து முத்தா இருக்கு. சாத்தன் கையெழுதுமாறு வல்லன், அதனால் தந்தை உவக்கும். அதனால தந்தை மகிழ்ச்சி அடைகிறான், நம்ம பிள்ளை நல்லா எழுதுறாங்க அப்படின்னு. அந்த எடுத்துக்காட்டு காட்டுனதோட நிறுத்தியிருந்தா குற்றம் இல்லை. அடுத்த எடுத்துக்காட்டுக்களை காட்டுறாரு. சாத்தன் மகன், சாத்தி சார்ந்து அரைக்குமாறு வல்லள். அவ அம்மியில சார்ந்து நல்லா அரைப்பாளா, அதனால் கொண்டான் உவக்கும். அதனால கணவன் மகிழ்ச்சி அடைகிறான்.
இந்த எடுத்துக்காட்டு என்ன எதை காட்டுகிறது பாருங்க, அந்த கால சமுதாய நிலையை காட்டுகிறது. அதாவது ஆணுக்கு படிப்பு, பெண்ணுக்கு வீட்டு வாழ்க்கை, அம்மியில சார்ந்தடைகிறது. அதனால சார்ந்து அரைக்குமாறு வல்ல அதனால் கொண்டான் நோக்கம். இதையெல்லாம் வச்சு நிறைய ஆய்வுகள் செய்யலாம். நான் பல சமயத்துல பாக்குறது, ஆறுமுக நாவலர் இருந்தார, அவர் என்ன நிறங்கிறது அவர் எழுதியிருக்கிற உரையில இருந்து தெரியுதுன்னு சொன்னேன் ஒரு முறை. பையன்கெல்லாம் சிரிச்சாங்க. உரையில எப்படிங்க நிறம் தெரியும், எழுதுனவருடைய நிறம் தெரியும்னு. இல்லப்பா பாரு, 7ஆம் மேற்றில் ஒரு கண், அதுக்கு எடுத்துக்காட்டு காட்டணும். அது எடுத்துக்காட்டு காட்டுறாரு பாருங்க. கருப்பின்கள் மிக்குள்ளது அழகுனார். கருப்புல அழகு இருக்குப்பா அப்படின்னாரு. அவரு அவ்வளவு கரிய நிறம் ஆத்மநாவலர். அதனால தன்னுடைய நிலத்தை பற்றி அவருக்கு ஒரு பெருமிதம் இருக்கு. அதனால கருப்பின்கள் மிக்குள்ளது அழகு அப்படின்னு எழுதினார். அதே போல திருச்சிராப்பள்ளியில வடநாடு கல்லூரின்னு இருக்கு, சென்ட் ஜோசப் காலேஜ், தூய வடநாடு கல்லூரி. அதுல அந்த காலத்துல தமிழாசிரியராக வேலை பார்த்தவர்கள் ஐயம்பெருமாள் கோனார்னு ஒருத்தர். பலர் அவருடைய குறிப்பேடு படிக்காம தேர்ந்திருக்க மாட்டாங்க. கோனார் நோட்ஸ் இல்லாம யாரும் அந்த காலத்துல தமிழ் படிக்கல. பல மாணவர்கள், அதாவது இயல்பா இருக்கக்கூடிய மாணவர்கள், நல்ல புலமை வேண்டும் தான் மூலம் படிக்கணும். அவரு சுருக்கமா எழுதி கோனார் நோட்ஸ் போட்டார். நிறைய வருவாய் அவருக்கு வந்தது. அதை பார்த்துட்டு கவிஞர் சொல்ல ஒரு முறை அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு, அஞ்சல் லெட்டர் எழுதினாரு. உளுந்தை போல் கருத்தவரே கோனாரே, ஒரு நல்ல கருப்பு உளுந்து மாதிரி இருப்பாரு. கவிஞர் ஓமை கவிஞர்ல சொல்றா, அந்த ஐயம்பெருமாள் கோனார் அவர்கள் நெற்றியில ஒரு வெள்ளை கோடு போட்டிருப்பார் நாமம். ஆகவே அந்த உளுந்துங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குப்ப. உளுந்தை போல் கருத்தவரே கோனாரே, பச்சை வெயில் ஆடுகின்ற தமிழர் நாட்டில் பாவாடை தான் வேண்டும், கவுன் எதற்கு அப்படின்னு கேட்டார். நீ எதுக்கே சுருக்கமா நோட்ஸ் போடுற, இப்படி கவுன் அணிந்து கொள்ள வேண்டும் வருவதா இந்த நாட்டு பண்பாடு, அது போல நீ மூத நூலையெல்லாம் சுருக்கி விடுகிறாய், எப்படி எளிமையாக சொல்லுகிறேன் என்று ஒரு அஞ்சல் லெட்டர் எழுதினார். அதற்கு ஐயம்பெருமாள் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இப்படி எல்லாருக்கும் புரியாமல் எழுதிட்டான்னா நான் ஏன் எழுதுறேன். அதனால சொல்லுவதை மிக எளிதாக சொல்ல வேண்டும், சுவையாக சொல்ல வேண்டும். இந்த ரெண்டும் நம்முடைய தொல்காப்பிய உரையாசிரியரிடம் இருந்தன. இந்த இரண்டும் இருந்தன. எளிமையாக அந்த தொல்காப்பிய நூற்பா ஒன்று கடினம் இல்லை. அது இயல்பாக செய்யுள் அப்படித்தான் இருக்கும். அதற்கு உரை எழுதுகின்ற போது அதன் உள்ளே ஆழ்ந்திருக்கக்கூடிய நுட்பமான பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து தெளிய வெளிக்காட்டி எழுதக்கூடிய ஒரு மரபு இந்த உரையாசிரியர் உரை. அதுதான் நாம பார்க்க போறோம். இப்ப சாரியை அப்படின்னா உங்க எல்லாருக்கும் வழங்குறது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். சைக்கிள்ல காய்ச்சடிக்கக்கூடிய இடத்துல ஒரு வால்வு இருக்கும். அந்த இடத்துல ஒரு நட்டு போட்டு முடுக்கி இருக்கும். அதாவது அதுக்கு நான் சொல்றது திருகு. அந்த திருகு அல்லது மறை இடையிலும் போடணும். மறை போட்டு அதை முடுக்கிறோம். அது போய் அந்த மிதிவண்டியினுடைய சக்கரத்தின் தகட்டல சரியாக பதியாவிட்டால் உடனே ஒரு சிறு தட்டையான ஒரு தகட்டை போட்டு அதுக்கு மேல அந்த திருகை முடுக்கிறோம். அப்ப போய் சரியா பதிஞ்சிடும். அது போல பெயர் சொல் ஒன்று இருக்கிறது, ராமன் அப்படின்னு இருக்கு. ராமன் கூட்டம் கூங்கிற வேற்றும் ஒருவர் சேர்க்கணும். ராமன் கூ அப்படின்னா பொருந்தல, அந்த மிதிவண்டியில இருக்கிறது மாதிரியே போய் பொருந்தல. உடனே அங்க ஒரு வாசர் போடுறாங்கல்ல, இங்கேயும் அது மாதிரி இங்க ஒரு வாசர் போடணும். என்ன போடணும்? ராமனுக்கு, ராமன் கூட்டல் கூன்னா ராமனுக்கு அங்க ஒரு சாரியை வந்தது. பெயரையும் வேற்றுமை உருவை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இலக்கண நூல் எழுதியிருக்க மாட்டாங்க. பெயரையும் வேற்றுமை உருவையும் பொருந்தாத இடங்களில் பொருந்த வைப்பது சாரியை. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பொருந்தாத இடங்களில் பொருந்த வைப்பது சாரியை. இப்ப அப்படி வருகின்ற சாரியை
என்ன ஆகும் என்றால், வேற்றுமைக்காக ஒரு இருந்த சாதியை இருக்கிறது, அல்வழிக்காக ஒரு இருந்த சாதி இருக்கிறது. வேற்றுமை அல்வழியை மறந்துடாதீங்க. அதுதான் இலக்கணத்தினுடைய அடிப்படையே, எழுத்து இலக்கணத்தினுடைய அடிப்படையே வேற்றுமை எது அல்வழி என்று தெரிந்து கொள்வது. வேற்றுமை குறித்த புணர்ச்சி, அல்வழி குறித்த புணர்ச்சி என்று சொல்ல வேண்டும். இன்னொன்று நான் சொல்லியிருக்கிறேன், கடந்த காலத்துல ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூலத்தில் அருணாசலம் என்ற ஒரு பெரும் புலவர், அந்த ஒரு நூல் தான் அவர் எழுதினாங்க. அதுலதான் அவர் என்ன பண்ணாரு, இந்த முதல் வேற்றுமையும் இறுதி வேற்றுமையும், அதாவது முதலாம் வேற்றுமையும் 8ஆம் வேற்றுமையும் இரண்டும் வேற்றுமை தொகையாக இவற்றை கருதுவதை விட அல்வழி தொகையாக கருத வேண்டும் என்று அதை பிரித்து எழுதினார். 6 அவ்வாறு எழுதியிருக்காரு. இருந்தாலும் இதனை நாம் சிந்திக்க வேண்டும். இவற்றுக்கு பெயர் வேற்றுமை தொகையாக இருந்தாலும் இந்த இரண்டிற்கும் இடையில் எந்த விதமான மாற்றமும் அல்லது உள்ளே இருக்கக்கூடிய புதை நிலையில் இருக்கக்கூடிய எழுத்தோ உறுப்போ இன்மையின் காரணமாக இவை அல்வழி என்று சொல்லப்படும். அத போன வகுப்புல நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப மீண்டும் நான் விளக்குகிறேன். இப்ப முதலும் இறுதியும் அல்வழி புணர்ச்சி. ராமன் வந்தான் அல்வழி புணர்ச்சி, ராமாவா அல்வழி புணர்ச்சி. நடுவுல ஒற்றெல்லாம் மிகல தோன்றல் பிரிதல் கெடுதல்லாம் இல்ல. ராமன் வா அப்படின்னு சொல்லணும், அண்மை வழியா சொல்லணும். ராமன் வா, அதுலயும் நடுவுல ஒன்றும் இல்லை. இது இரண்டும் அல்வழி புணர்ச்சி, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக வேற்றுமை மொத்தம் 2 to 7 வரையில வரக்கூடியது வேற்றுமை தொகை என்று சொன்னேன். இதுல 3 நிலை இருப்பதாக நான் காட்டியிருக்கிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று வேற்றுமை தொகை, உருவு மறைந்திருந்தால் வேற்றுமை தொகை, உருவு விரிந்து வெளிப்பட்டிருந்தால் வேற்றுமை விரி. 2வது நிலை சொல்லியிருக்கிறப்ப, மரம் வெட்டினான் என்பது வேற்றுமை தொகை, மரத்தை வெட்டினான் என்பது வேற்றுமை விரி. அதே போல எல்லாத்துக்கும் நீங்க நான் எடுத்துக்காட்டு முன்பே சொன்னேன். மதுரை சொக்கநாதர் கோயில் அப்படின்னு சொன்னா மதுரைக்கண் சொக்கநாதர் கோயில் வேற்றுமை விரி. அதனால வேற்றுமை வேற்றுமை விரின்னு சொன்ன. அடுத்தது சில சமயத்துல உருவு மட்டும் வந்தால் போராத ஒரு நிலை இருக்கும். அதுக்கு பேர் தகர பெட்டின்னு சொல்றோம். அது தகரத்தினால செய்த பெட்டி. தகரத்தால் பெட்டின்னா முழுக்க சரியா நம்மளால உணர முடியல. தகரத்தால் செய்த பெட்டினா சரியா இருக்கு. அதனால இந்த செய்தங்கிறது ஒரு பயன், அதாவது வேற்றுமை உருவினுடைய பயனை இது விளக்குகிறது. அதனால வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. கொஞ்சம் விவரமா நீட்டிட்டு போறோம். இன்னும் நீட்டலாம், எவ்வளவு வேணாலும் நீட்டலாம். ஒருத்தன் கேட்டான், ஒரு பவுன் எவ்வளவு தூரம் கம்பி நீட்டலான்னு கேட்டான். இடிச்சுட்டு வெளியூருக்கே போயிட்டான். எவ்வளவு தூரம் நீட்டுவீங்கன்னு கேட்டான்ல, அதனால நான் போயிட்டாங்க. அது இல்ல, அது மாதிரி இப்ப வேற்றுமை தொகை வேற்றுமை விரிங்கிறது ஒரு நீட்டம், வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகைங்கிறது இன்னொரு நீட்டம். பின்னாடி இன்னும் வேற நீட்டம் வரப்போது, அதை அங்க சொல்லுவேன். அதனால இப்ப நன்றா நினைத்து பாருங்கள். சிற்றுண்டி சாலை, சிற்றுண்டியை உடைய சாலை. என்ன வேற்றுமை உருவும் பயன் உடன் தொக்க தொகை? 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தங்க காப்பு, தங்கத்தால் ஆன காப்பு. 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தொக்க தொகைன்னு எழுதக்கூடாது, தொக்க தொகைதான். ஏன் அப்படின்னு கேட்கணும். ஒவ்வொன்றுக்கும் காரணம் கேட்கணும், இலக்கண ஆசிரியர் சொல்லணும். சொன்னாதான் அது இலக்கணம். தொக்க தொகைன்னு அகலையிற்று பெயரச்சம். அகலையிற்று பெயரச்சத்துல மிகாது. ஐயா கொஞ்சம் விளங்க சொல்லுங்க அப்படின்னா, நல்ல பையங்கிறது இப்ப போடுவீங்களா? அதுதான் அகலையிற்று பெயரச்சம். கெட்ட பையன் போடுவீங்களா? போடக்கூடாது. அகலையிற்று பெயரச்சத்தில் வல்லொற்று மிகாது. அதனால தொக்க தொகைதான். தங்க காப்பு சரி. மாத ஊதியம், மாதத்திற்கு தரப்படும் ஊதியம், மாத உழைப்புக்கு தரப்படும் ஊதியம். 4ஆம் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. மலை அருவி, மலையிலிருந்து விழும் அருவி. 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. காட்டு மரம், காட்டின்கண் உள்ளதாகிய மரம் 7ஆம் வேற்றுமை தொகை. அல்லது காட்டது மரம் சொல்லிட்டு 6ஆம் வேற்றுமை தொகை. காட்டின்கண் உள்ள மரம் அப்படின்னா 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சரி,
இதுல ஆறாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொட்ட தொகை இல்லை. நல்லா நினைவு வச்சுங்க, கோடு போட்டுக் கொள்ளுங்கள். மற்றவருக்குதான் வேற்றுமை உருவுக்கும் உருவும் பயனும் உடன் தொகை உண்டு. ஆறாம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொட்ட தொகை இல்லை. அத அவர் சொல்ல வேண்டியதில்லை. அதெல்லாம் நமக்கு பல இடங்கள்ல பல நுட்பமாக நாம் விளக்கி கொண்டே போகின்ற போதே புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப அடுத்தபடியாக வேற்றுமை உருவுகளை பற்றி சொல்லுகிறார். நான் முன்பே சொன்னேன், இதெல்லாம் ஒரு காலத்தில் முழு சொற்களாக இருந்தன. அடிக்கடி புழங்கி புழங்கி தேய்ந்து போய் ஒரு எழுத்து 2 எழுத்துக்கள் நின்று விட்டன. ஆனா 7ஆம் வேற்றுமை உருவு மாத்திரம் அப்படியே முழு சொல் கரையாமல் இருக்கு. கண், கால், இடம், உள், வெளி, புறம் எல்லாம் 7ஆம் வேற்றுமை உருவு தான். அதனால சொல் முழுமையா இருக்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு. சரி, இப்ப ஐ, ஒடு, கூ, இன், அது, கண் என்னும் அவ்வாறென்ற வேற்றுமை உருவே. இந்த 6 உருவுகளும் வேற்றுமை உருவுகள் என்று சொல்லப்படும். சரி, அடுத்தது இந்த முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு இல்லை. அது ஒருத்தர் சொன்னாரு, ராமன் வந்தான் அப்படிங்கறதுல ராமனானவன் வந்தான் அப்படின்னு இருக்கிறது. அது மாதிரி சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதுக்கு இலக்கணம் சொல்லதிகாரத்தில் சொல்ல போறாரு. ராமனானவன் முதல்ல வேற ஆயா இருந்தவனு பொருள். அந்த பெண்ணானவள் சிரித்தாள் அப்படின்னா அதுக்கு முன்னால வேற மாதிரியா இருந்த அவ பெண்ணா இல்லைன்னு பொருள். கண்ணகியானவள் கேட்டாள்னு இந்த ஆணவங்கிறதுக்கு பொருள் வேணும். எந்த சொல்லையும் பொருள் இல்லாமல் எழுதக்கூடாது. அதனால ஐயோடு கூ, இன், அது, கண் என்னும் அவ்வாறென்ற வேற்றுமை உருவு. அடுத்தது அதுல வேற்றுமை உருவுகளை பார்த்தோம். அப்புறம் வல்லெழுத்து உருவு புணர்ச்சி. இந்த இடத்துல இப்பு தவறா அச்சு போட்டிருக்கிறாங்க, அதை நீக்கி கொள்ளுங்கள் என்று போன வகுப்புல சொன்னேன். முரசு கட்டில் என்றுதான் எழுத வேண்டும், முரசு கட்டில் என்று எழுதக்கூடாது. சரி, அடுத்தது வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு இந்த மேல சொன்ன 6 உருவுகள்ல வல்லெழுத்து வருகின்ற உருவு 2 இருக்கு. ஒன்று கூ, இன்னொன்று கண். இந்த கூ 2 முதல்ல வருதுங்கிறாரு. முதலாக வருகின்ற அப்படின்னா கூ முதலாக வருவதும் அதுதான், கடைசியா வர்றதும் அதுதான். ஒரு எழுத்தா வந்து அது முதலாக வருவதும் அதுதான், இறுதியாக வருவதும் அதுதான். வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு ஒல்வழி ஒற்றடை விடுதல் வேண்டும். ஒல்வழி என்றால் பொருந்துகின்ற இடத்தில் ஒல்லும் வகையான அளவினை ஓவாதே என்கிறார் திருவள்ளுவர். ஒல்லும் வகையான் ஓவாதே. ஒல்வழி ஒற்றடை விடுதல் வேண்டும். பொருந்துகின்ற இடத்துல ஒற்று மிக வேண்டும். இப்படி இந்த 2 உருவு வருகின்ற இடத்துல வல்லொற்று மிகும். இப்படி அவன் கூட்டல் கூ அப்படின்னா அவனுக்கு இக்கு வரணும். ஊர் கூட்டல் கண்ணுன்னா ஊர்கண் என்று இக்கு வரணும். அதே போல நீங்க மற்ற எழுத்துகளுக்கும் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது ஆறாம் உருவின் அகரக்கிழவி ஈராக அகரமுனை கெடுதல் வேண்டும். இது ஒரு இனிமையான நூற்பா. இந்த இடத்துல நான் வேற ஒரு செய்தி சொல்ல போறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தமிழிலே தோய்ந்து கற்கின்ற கல்வியில சில இலக்கண நுட்பங்கள் இருக்கின்றன. எனக்கு தெரிய ஒரு 100 ஆண்டு காலத்துல யாராலையும் வெல்ல முடியாத மிகச்சிறந்த இலக்கண புலமை இருந்தது என்று சொன்னால் 2 பேரை நான் மறக்க முடியாமல் குறிப்பிட வேண்டும். ஒன்று மாதவ சிவஞான யோகிகள். அவ்வளவு பெரியவர், எல்லாம் கற்றவர் என்று அவர் சொல்லிவிடலாம். அடுத்தபடியாக சோழவந்தான அரசிஞ்சர் முகனார். அதாவது அவர் உடம்பு சரியில்லைன்னு விடுப்பு போட்டு வந்த இடத்துலதான் பாரதியார் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார். முதல்ல சேதுபதி பள்ளியில. அந்த அரசஞ்சர் முகனார், இந்த 2 பேரும் தொல்காப்பியத்துல 1000க்கும் முதல் உறுப்பாவுக்கும் 2 பேரும் ஒவ்வொரு பகுதிக்கு உரை எழுதியிருக்கிறாங்க, விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அதுல நுட்பம் எல்லாம் புலப்படும். மிகச்சிறந்த இலக்கண வல்லவர். நாம் படித்து படித்து இன்புறுவது வழக்கம். அதே போல அறிஞர் சிறந்த செய்யுள்ளா எழுதுவாரு. ஆனா மாதவ சிவஞான யோகிகள் நூலே எழுதியவர், அருமையான நூல்கள் எல்லாம் படைத்தவர், சித்தாந்தத்தில் கரை கண்டவர்,
வடமொழி பயின்றவர், மிக்க தேர்ச்சி படைத்த ஒரு பெரும்புலவர் அந்த காலத்துல, மாமலை என்று சொல்லலாம். அவரை பற்றி நிறைய செய்திகள்லாம் இருக்கு. நான் டெல்லியில் இருக்கிற சாகித்ய அகாடமிக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் என்று ஒரு நூல் எழுதி கொடுத்து அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த நூல்ல அவருடைய பணி நுட்பங்கள் ஆகியவற்றை எல்லாம் நான் விளக்கி இருக்கிறேன். எப்பயாவது நீங்க அவரை நீங்க இந்த நூலை படிக்கணும்னு தேவையில்லை, மேல போய் பாத்தீங்கன்னா கணினியிலேயே போய் பாத்தீங்கன்னா மாதவ சிவஞான சுவாமிகள் போட்டா அவரை பற்றிய அதிக குறிப்புகள்லாம் வெளிவரும், அதைத்தான் பார்க்கலாம். இப்ப வேற்றுமை ஆறாம் இந்த இடத்துல ஒரு இன்றியமையாத குறிப்பு சொல்ல போறேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ஆறாம் வேற்றுமை உருவு இருக்குத அது என்பது இந்த இடத்துல அந்த காலத்தில் இலக்கண ஆசிரியர்களுக்கு ஒரு சிக்கல் வந்தது. இந்த காலத்து இலக்கண நூல்கள் அது என்னவோ தெரியல விட்டு விட்டார்கள். அது என்பது ஒருமை குறித்ததாக அவர்கள் நினைத்தார்கள். என் தோள் அப்படின்னு சொல்லுகிற போது எனது தோள், என் சட்டை எனது சட்டை, இது ஆறாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை விரி. என் சட்டை என்றால் ஆறாம் வேற்றுமை தொகை, என் தோள் என்று சொன்னால் ஆறாம் வேற்றுமை தொகை. சரி, என் தோள்கள் அப்படின்னு வருகிற போது எனது தோள்கள் என்று சொன்னால் அது என்பது ஒருமையை குறித்ததாக இருக்கிறதை எப்படி நாம் பன்மைக்கு கையாளுவது என்ற ஒரு சிக்கல் வந்தது. அப்பதான் தேர்ந்த இலக்கிய படைப்பாளிகளும் மிகச்சிறந்த புறமை உடையவர்களும் அந்த தூவை எடுத்துறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதை எடுத்துட்டு ஆ மட்டும் நிற்கும். ஆ என்பது பன்மை உருவு, ஆறாம் வேற்றுமையில் ஆ பன்மை உருவு, அது ஒருமை உருவு. கொஞ்சம் விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கலாம் அந்த இடம். அதாவது எனது தோள், சரி, எனது சட்டை, ஒரு தோளை தான் குறிக்கிறான், ஒரு சட்டையை தான் குறிக்கிறான். ஆனால் பன்மைக்கு வந்து விட்டால் எனது தோள்கள் என்பது பிழை, எனது சட்டைகள் என்பது பிழை. என்ன செய்யறது? அங்கதான் எழுதுனாங்க என தோள்கள் என சட்டைகள். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உணகடல் தொழுது எழுவேன். ஞானசம்பந்த பெருமான் பாடுகிற போது உணகடல், உணகடல், உணவு கடல்னா ஒரு கால், உணகடல் ரெண்டு கால்களை சொல்றதுனால உணகடல். விண்ணகத்தேவர்க்கும் அறியாத உண தொழுப்படியோங்கள்ங்கிறார் மாணிக்க வாசகர். உணவு தொழுப்படியோங்கள், அடியோங்கள் என்று பன்மை வந்ததுனால உண என்று சொன்னார். அதனால ஆறாம் வேற்றுமை ஒருமைக்கு அத நன்னூலாசிரியர் சொல்லுவார், ஆறாம் வேற்றுமை ஒருமைக்கு அதுவும் பன்மைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நூற்பாளர்கள் சரியா சொல்லி நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிரம்ப சரியா ஆக்கி விட்டார். அவற்றை மாத்திரம் சரியாக எடுத்து நாம் பாடமா சொல்லி இருந்தால் தமிழ்நாட்டில் எல்லாரும் நல்ல வன்மை உடையவர்களாக, மொழி ஆளுமை உடையவர்களாக, மொழித்திறன் முட்டறுத்தவர்களாக இருப்பார்கள். அதை நீங்கெல்லாம் செய்ய போறீங்க. இப்ப தொல்காப்பியம் கேட்கக்கூடிய நீங்களெல்லாம் எதிர்காலத்துல நிறைய இவர்களுக்கெல்லாம் எப்படி எழுதக்கூடாது, அப்படிதான் எழுதணும் என்று மொழித்திறனை வரையறுத்து நிறைய நன்றாக சொல்லணும். அதை நான் எடுத்துக்காட்டு காட்டணும். விண்ணகத்தேவர்க்கும் நன்னவும் மாட்டாத விழுப்பொருள் உன தொழுப்படியோங்கள் என்று திருப்பள்ளி எழுத்துல மாணிக்க வாசகர் சொல்றார். அதனால அது பன்மைக்கு ஆ என்ற உருவு வரும். இப்ப ஆரம் உருவின் அகரக்கிழவி, ஆரம் உருவு எது அது என்பது, அதுல அகரக்கிழவி ஈராக அகரமுனை கெடுதல் வேண்டும். அது தமன்னு இருக்குன்னு வச்சுங்க. நான் புறம் விளக்கி இருக்கா சொல்லுன்னு கேட்டா இங்க தமதுன்னு சொல்லல, தமதான். தமன்னா பன்மை, ஆறாம் வேற்றுமை உருவு பன்மையில இருக்கு. இங்க தம அது அப்படின்னு சொன்னா தம அது தமது அப்படின்னு வரணும். நம அது நமது, அது ஒருமைக்கு தான் வருது. இந்த நூல் நமது, இந்த ஊர் தமது, இது பன்மைக்கு வந்த இந்த நூல்கள் நம, இந்த தோள்கள் தம,
என்று இப்படி பன்மைக்கு வரணும். இந்த இடத்துல அகரம் கெட்டு விடுங்கிறதுக்காக இந்த இலக்கணம் சொல்ற. தமாங்கிறதுல தமா கூட்டல் அதுன்னு வருகிற போது ஆறன் உறுதி நகர கிழவி அதுங்கிறதுல இருக்கிற அகரம் கெடும். 2 அகரம் வேண்டியதில்லை, ஒரு அகரம் போதும் அப்படின்னு சொல்லி இந்த புணர்ச்சியில இவ்வாறு புணர்ச்சி வரும் என்று காட்டினார். சரி, அடுத்தபடி ஒரு பெயர் இருக்கிறது. கண்ணன் என்று ஒரு பெயர் இருக்கிறது, செங்குட்டுவன் என்று ஒரு பெயர் இருக்கிறது, இளங்கோ என்று ஒரு பெயர் இருக்கிறது. இந்த பெயர்களுக்கு பிறகு வேற்றுமை உருவு வருகிறது. வேற்றுமை உருவு வருகிற போது எந்த இடத்துல இங்க வேற்றுமை உருவு வைக்கிறதுன்னு கேட்கலாம். பெயருக்கு பின்னால் வரும். இது கூட ஒரு நூற்பா சொல்றார். பெயருக்கு பின்னால் வேற்றுமை உருவு வரும். வேற்றுமை வழிய பெயர் புணர் நிலையே. எப்படி? தமிழ் கூட்டல் ஐ, தமிழை. இது ஏன் இப்படி சொல்றாரு? சில மொழிகள்ல இந்த கேஸ் மார்க்கர் அல்லது வேற்றுமை உருவு வெவ்வேறு இடங்கள்ல போய் சேருவதாக இருந்தது. அதனால தமிழுக்குரிய இலக்கணம் இதுதான். தமிழை, தமிழால், தமிழுக்கு, தமிழின், தமிழது, தமிழ்கண் எல்லாம் தமிழா காட்டலன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அவ்வாறான ஒரு நிலைக்கு காரணம் என்னன்னு கேட்டா இளம்பூரண பெருமான் தான். அவர் எடுத்துக்காட்டு காட்டும் போதே கூட அவருடைய உள்ள வெளிப்படும். அது சொல்றாரு, வினாவும் செப்பே விநாயகர் வருகிறேன். வினா விடை ரொம்ப அழகா இருக்கணும். அவர் சொல்றாரு, வினாவுக்கு பொருத்தமா இருக்கணும் விடை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறார் பாருங்க. ஊர் யாது என்றால், உங்க ஊர் எது? உங்க கேட்கறாங்கன்னு வச்சுங்க, உங்க ஊர் எது? நம் நாடு யாது என்றால், இப்ப கேக்குறாங்க நம் நாடு யாது அப்படின்னா அது சொல்றாரு, நம் நாடு யாது என்றால் தமிழ்நாடு எனல்ன. இப்பதான் நாம தமிழ்நாடு பேர் வச்சோம். இளம்பூரண அணிகள் கிபி 10ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். நம் நாடு யாது என்றாருக்கு தமிழ்நாடு என்னதுன்னு சுழலியாரத்துல காட்டுறாரு. அதனால இந்த உள்ள எப்படி புலப்படுது பாருங்க. அதை சொல்லி இன்புறுகிறார் அவன். தமிழ்நாடு என்று சொல்லி இன்புறுகிறார். சரி, அடுத்தது பெயருக்கு பிறகு வேற்றுமை உருவு வரும்னு சொன்னீங்களே, அந்த பெயர்ல என்னன்னு சொல்லுங்க. ஆங்கிலத்துல சொல்வாரு, இந்த நேம் ஆஃப் a place, person, object, இதெல்லாம் பெயர் சொல்றான். தமிழ் மொழியில உயர்திணை பெயரே அகிரிணை பெயர் என்று 1002 பெயர் நிலை சுட்டே. உயர்திணை பெயர் ஒன்று இருக்கிறது, அகிரிணை பெயர் என்று ஒன்று இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லுகிறேன். மாத சிவஞான சுவாமிகள் என்ற அந்த பெரிய இலக்கண ஆசிரியன் ஒரு இடத்துல எழுதுகிறார், உயர்திணை அகிரிணை என்ற பாகுபாடு முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாறை எனும் 5 பகுப்பும் வினையச்சம் பெயரடை வினையடை என்பனவும் அன்மொழி தொகையும் பிறவும் தமிழந்து பிறமொழிக்கள் செல்லா வடமொழிக்கள் இவை செல்லா என்று எழுதுகிறார். அவர் யாரு? 2 மொழியும் படித்தவர். நம்ம போல ஒரு மொழியிலே ஒரு குறைவான ஒரு அறிவுடையவர்கள் இல்ல, உடையவர் இல்ல. அது நிரம்பிய கற்றவர், தமிழ் கடல். அந்த பெருமான் அவ்வாறு எழுதியிருக்கிறார். வடமொழியும் தேர்ந்த ஒருவர் அவர் அப்படி சொன்னார். இரண்டையும் பார்க்கும்போது இந்த தமிழுக்கென்று சில பண்புகள் கூடுதலா இருக்கு, இல்லாம இல்லையான்னு கேட்டா ஒரு 6000 ஆண்டு வரலாற்றை தன்னுள்ளே வைத்து காட்டுகின்ற தமிழ். அதற்கு இதெல்லாம் இருக்கு. நான் அந்த நுட்பங்களை எல்லாம் பின்னால காட்டுறேன் பாருங்க. தமிழினுடைய சிறப்பியல்புகள் சில இடங்களை நான் சொல்றேன். அவையெல்லாம் கூட பட்டியலிட்டு நாம் பாதுகாக்கத்தக்கவை, பல பேருக்கு விளங்கி எடுத்து சொல்லப்பட வேண்டியது. அதை பிறகு சொல்லுகிறேன். இந்த இடத்துல உயர்திணை பெயரே அகிரிணை பெயர் என்று 1002 பெயர் நிலை சுட்டே. இந்த 2 இருக்கிறது, உயர்திணை பெயர் அகிரிணை பெயர். இந்த 2 தானா? அதுதான் வீணா. அதுதான் படிக்கின்ற காலத்து உள்ளத்துல உங்களுக்கு இந்த சொல்றது. இந்த 2 தாங்களா? இந்த 2க்கு மேல ஏதாவது இருக்காங்க? இருக்கு. என்ன இருக்கிறது? முருகன், அன்பன், தலைவி, மனைவி, இவையெல்லாம் உயர்திணை பெயர்கள். மாடு, குயில், மரம்,
இவையெல்லாம் அகிரிணை பெயர்கள். அகிரிணைங்கிறது எப்படி பிரிக்கணும்? அல் திணை. அதாவது இந்த இடத்துல திணைங்கிறது உயர்திணை, உயர்திணை அல்லாததுன்னு பொருள். அல் திணை. மூணாவது பெயருக்கு பேரு விரவு பெயர். இதுதான் ரொம்ப இன்றியமையாது தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. அது என்ன விரவு பெயர்னா, சில பேருக்கு உயர்திணைக்கும் வரும், அகிரிணைக்கும் வரும். வீட்டுல அன்பா வளர்க்கக்கூடிய ஒரு ஆவை அல்லது பசுவை லட்சுமி அப்படின்னு சொல்றோம். லட்சுமி வந்தது. லட்சுமிங்கிறது ஒரு பெண்ணுக்கும் உரிய பெயர், அப்ப உயர்திணை பெயர். சரி, மாட்டுக்கு சொல்லும் போது என்ன, எப்படி தெரியாது உயர்திணை பெயரா அகிரிணை பெயரா லட்சுமின்னு? இணைய பார்க்கணும். லட்சுமி வந்ததுன்னு சொன்னா அது அகிரிணை, லட்சுமி வந்தான்னு சொன்னா அது உயர்வு. இப்ப நாம வழக்கில் என்ன பண்றோம்னா, லட்சுமி வந்துச்சு அப்படின்னு பெண்ணு கூட இப்படி சொல்றோம்னா அது பிழை. அது இலக்கண முறைக்குன்னு சொல்லாரல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாரு. அதை பிறகு பார்ப்போம். அதனால பெயர்கள் ரெண்டுன்னு சொல்லிட்டாரு முதல்ல. விரவு பெயரை பற்றி பின்னால சொல்ல போற பெயரியல்ல. அதனால இங்க சொல்லல. உங்களுக்கு தெளிவுக்காக நான் இங்கேயே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கமா நகர்வுளானார். அதனால பின்னால் வருவதை இப்போதே உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சாத்தன் வந்தது அப்படின்னா காளை. உழுத சாத்தன் வந்ததுன்னு காட்டுவாரு இளம்பொருளர். உழுத சாத்தன் அப்படின்னா வயல உழுத சாத்தன் என்ற காளை வந்தது அப்படின்னு. அந்த காளை வந்தான் அப்படின்னு சொன்னா காளை போன்றவன், அது ஓம ஆகுவே இருக்கு. இதெல்லாம் இலக்கணங்கள்ல பின்னாடி மிக விரிவாகவும் நுட்பமாகவும் ஆழமாகவும் பார்க்கலாம். இப்ப அவற்று வழி மறிங்கில் சாரியை வருமே. இப்ப பெயர் ரெண்டு வகை. பெயருக்கு பின்னால்தான் வேற்றுமை உருவு வரும். தமிழை தமிழால் தமிழுக்கு என்று. சரி, சாரியை எங்க வரும்? அவற்று வழி மறிங்கில் சாரியை வருமே. எவற்று வழி மறிங்கில் அப்படின்னா ரொம்ப விளங்குறாங்கன்னு சொல்லணும். இந்த சாரியைங்கிறது சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு இலக்கண கூறு. முருகன் கூட்டல் கூ அப்படின்னா இக்கு வரும்னு அவங்க சொன்னாரு. இங்க தெளிவா இன்னும் அழுத்தமாக முருகனுக்கு என்று சொல்லுகிற போது இன் என்ற ஊரினுக்கு, முருகனுக்கு என்று சொல்லுகிற போது அன் இன் என்ற சாரியைகள் அங்கு வந்தார். முருகனுக்கு என்று வருகிற போது அன் சாரியை வந்தது. ஊரினுக்கு என்று வருகிற போது இன் சாரியை வந்தது. வேற்றுமை உருவ கொண்டு போய் பெயரோட பொருத்தும் போது பொருந்தல, அதனால போட்டுட்டார். காற்றினுக்கு தவறு கூட்டல் கூ தவற்றுக்கு அந்த வற்றுச்சாரியை. கயிறு கூட்டல் கூ கயிற்றினுக்கு இற்றுச்சாரியை. அதனால இவைகளெல்லாம் சாரியை. இந்த சாரியைகளை பற்றி மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் பழைய நான் எழுதுகின்ற போது பழந்தமிழ் நடையில பல இடங்கள்ல நூல்கள் எல்லாம் எழுதினேன். சிறுகதைகள் மற்றபடி புதினம் எல்லாம் எழுதுகிற போது எளிய தமிழ் நடையில எழுதுவது வழக்கம். எங்க ஆசிரியர் எனக்கு கடிதம் எழுதுகிற போது ஒரு முறை எழுதினார். என் மனக்கினிய பாலசுப்பிரமணியருக்கு ஆளும் ஐயன் அருளால் அன்பு கல்வி மெய்யருள் என படிப்படியாக பல நிலைகளும் வந்து எய்துக அப்படின்னு எழுதினார். மனக்கினிய அப்படின்னா மனதிற்கு இனியங்கிறத ஒரு மனக்கினிய, மனம் கூட்டல் இனிய. அங்க வந்து இக்குச்சாரியே வந்தது. மனக்கினிய அக்குச்சாரியே வந்தது. அக்குச்சாரியே வந்தது. சாரி வந்து அது இயல்பாக நன்றாக இருக்கிறது. நடை மிக நன்றாக இருக்கும். அப்ப இன்னே வற்றே வத்தே இன்னே வற்றே அத்தே அம்மேன்னு இருக்கணும். இன்னே வற்றே அத்தே அம்மே ஒன்னே ஆனே அக்கே இக்கே அண்ணன் கிளவி உளப்பட பிறவும் 9 சொல்லிப்பாரு. இன்னே இந்த எடுத்துங்க. இன் வற்று அக்கு அம் ஒன் ஆண் அக்கு இக்கு அன் இந்த 9 கிளவிகளும் உளப்பட பிறவும் சொன்னார். அந்த பிறவும் என்ன?
தம்முன்னு வரலாம், நம்முன்னு வரலாம், நும்முன்னு வரலாம், உம்முன்னு வரலாம், கெடு வரலாம், ஏ வரலாம், ஐ வரலாம். இதெல்லாம் பின்னாடி நிறைய பார்க்க போறோம். இதெல்லாம் இடையில பார்க்க போறோம். இவற்றுள் இனிமே இவற்றுல பார்க்க போறோம். இந்த இடத்துல கொஞ்சம் மனம் வைத்து நீங்கள் ஐயத்துக்கு இடமில்லாத வகையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை, ஐயத்திற்கு இடமில்லாமல் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை, ஐயத்திற்கு இடமில்லாமல் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை ஏலம் போடுறோம் 3 தடவை சொல்லணும். ஒரு செய்தியை இப்போ நான் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. இன் என்பது சாரியை. இப்ப உடனே ஒரு வினா உங்களுடைய மனசுல வரணும். இந்த இன் வேற என்னமோ வந்திருக்குத, ஐயான் கூலின் அது வேற்றுமை உருவாகவும் வந்திருக்குத, சாரியைன்னு சொல்றீங்க, எது சரின்னு கேட்டா அது இரண்டும் சரி. ஆனால் வேற்றுமை உருவை சாரியை என்று கருதிவிடவோ, சாரியை வேற்றுமை உருவு என்று கருதிவிடவோ கூடாது. இதை இலக்கண நூல்கள் விளக்கவில்லை. நீங்கள் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது அதற்குரிய இடம் இது. இப்ப நினைவில் வச்சுங்க. அத விளக்கி சொல்வதற்கு ஒரு செய்தி சொன்னா நன்றாக இருக்கும். ஒரு வகுப்புற ஆசிரியர் போய் பாடம் நடத்துறதுக்காக போன போது அவருடைய போகாத காலம் பையன் ஒரு வினா கேட்டுட்டான். ஐயா, இந்த நீர் யானைன்னு ஒன்று இருக்குது, காண்டாமிருகம் என்று ஒன்று இருக்குது, இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு. அவருக்கு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு அவருக்கு தெரியாது. இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்றதுக்கு அவருடைய மான உணர்வு இடம் கொடுக்கல. பார்த்தாரு, வகுப்பு முடிய போற நேரம். சரி அப்படின்னு பார்த்துட்டு சொன்னாரு, தம்பி, நீர் யானை என்பது நீரில் இருப்பது, காண்டாமிருகம் என்பது நிலத்தில் இருப்பது. இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நான் இப்போது சொல்லுகிறேன், நன்றாக மனத்திலே வைத்துக்கொள். நீர் யானை பார்ப்பதற்கு காண்டாமிருகம் போல இருக்கும், காண்டாமிருகம் பார்ப்பதற்கு நீர் யானை போல இருக்கும். இவற்றிலே நீர் யானையை காண்டாமிருகம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது, காண்டாமிருகத்தை நீர் யானை என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. இரண்டுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு, ஒரு கொம்பு தான். நீர் யானைக்கு கொம்பு இருந்தால் காண்டாமிருகத்துக்கு இருக்காது, காண்டாமிருகத்துக்கு கொம்பு இருந்தால் நீர் யானைக்கு இருக்காது. இந்த இடத்தில் நீ கொம்புள்ள ஆடு மாடு போன்ற விலங்குகளை நினைத்து குழப்பிக் கொள்ளாதே, மணி அடிச்சுட்டு வந்துட்டார். இந்த மாதிரியான ஒரு நிலையை பிற்கால இலக்கணத்தை எளிமைப்படுத்தி தருகின்ற ஆசிரியர்கள் இன் சாரியைக்கும் இன் வேற்றுமை உருவுக்கும் வேறுபாடு இல்லாமல் எழுதியிருக்கிறாங்க. பள்ளி பாட புத்தகங்களே அப்படி வந்துட்டு. பிறகு அவற்றை பற்றி எல்லாம் எழுதி திருத்தி மாற்றிய காலம் எல்லாம் உண்டு. அதற்காக சொல்லுகிறேன், இலக்கண நூல்களில் இந்த இடம் தெளிவு செய்யப்படவில்லை. இப்ப நான் உங்களுக்கு அந்த பகுதியை சொல்லுகிறேன். இன்னின் இகரம் ஆவின் இறுதி முன்னற்கெடுதல் உரித்துமாகும். இப்ப மரத்தினை அப்படின்னு வருகிறது. மரம் பெயர், ஐ வேற்றுமை உருவு. இந்த ரெண்டுக்கு இடையில வர்றது சாரியைன்னு நாம முந்தி பார்த்துட்டோம். மரத்தினை இன் சாரியை. ஆவினை அப்படின்னா ஆ பெயர் சொல், ஐ வேற்றுமை உருவு, இன் என்பது சாரியை, ஆவினை என்று வரும். இப்ப இன் சாரியை இல்லாமல் வேற்றுமை உருவோட நேரடியா கூட போகணும். ஆணை அப்படின்னு சொல்லிட்டா நேர வேற்றுமை உருவோட போய் சேர்ந்து. அதனால இந்த காற்றினுக்கு அப்படின்னு சொன்னா காற்று இன் அப்புறம் காற்றினுக்கு. அதனால இவ்வாறு இவையெல்லாம் சாரியை. வேற்றுமை உருவு எப்படி வரும்னா ஊரின் நீங்கினான் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல அது சாரியை இல்லை. ஊரிலிருந்து அது வேற்றுமை உருவு. ஊரின் நீங்கினான் பேரில் சிறந்தது, அந்த இடத்துல எல்லாம் இன் வேற்றுமை உருவு. அதனால வேற்றுமை உருவு சாரியை ரெண்டும் பார்க்கணும். ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இடங்களை நன்றாக பார்த்துக்கணும். விளக்கம் நிறைய நான் சொல்ல போகிறேன்.
இன்னின் இகரம், இன் என்ற சாரியையினுடைய இகரம் இருக்க, அது ஆ என்ற சொல்லினுடைய இறுதியிலே வருகிற போது கெடுதல் உரித்துமாகும், கெடவும் செய்யும் என்றால் கெடாமல் அப்படியே இருக்கும். எப்படி? ஆ கூட்டல் இன் அந்த ஐ என்று வந்தா ஆவினை, இது கெடாது நின்றது. ஆணை என்றால் கெட்டது, இன்னும் சாரியை கெட்டுவிட்டது, அந்த இகரம் கெட்டுவிட்டது என்று பொருள். அதனால அப்படி நினைத்து பார்க்கணும். இப்ப 9 சாரியை மேல பார்த்தோம்ல, எடுத்துக்காட்டு நூல்ல இருந்தாலும் இருக்கும், இல்லாவிட்டாலும் இருக்கும். மரத்தினை இன்சாரியை, அவற்றை அது வற்றுச்சாரியை. இந்த வற்றுங்கிறது என்னுடைய கருத்துல அது அற்றுதான் வற்றாயிடுது. அற்று என்பது காலப்போக்கில் வற்று என்று கொள்ளப்பட்டு விட்டது. அது தொல்காப்பியரும் வற்று என்றே கொண்டார். அவற்றை, ஆ கூட்டல் வற்று கூட்டல் ஐ, அவற்றை. மரத்தை அத்துச்சாரியை, அடுப்பங்கரை அம்சாரியை. கோக்கு அப்படின்னா கோனுக்குன்னு அர்த்தம், அரசனுக்குன்னு பொருள். கோக்கு அது அளவட, அது கோன் என்பது கோக்குன்னு ஆச்சு. அது ஓம் சாரியை, ஓம் சாரியை, கோக்கு அப்படிங்கிறது. அடுத்தது அது ஒன் சாரியை, அந்த இடத்துல இன்னே வற்றே அத்தே அம்மே ஒன்னே ஒன் சாரியை, அது கோன்னு வரும். அந்த அளவெடுத்த உகரம் இருக்கிற குறிலும் அதுவும் பக்கத்தில் இருக்க வேண்டிய இன்னும் சாரியை, ஒன் சாரியை. அடுத்தது பரணியா கொண்டான், அது ஆகும். பரணியா கொண்டான் அப்படின்னா அந்த இடத்துல வேற்றுமை உருவில் அது சாரியை. பரணி என்பது நாளின் பெயர், அதாவது நட்சத்திரத்தின் பெயர். குன்றக்கூகை அக்குச்சாரியை, காற்றினுக்கு இக்குச்சாரியை. இந்த 9 சாரியையும் இவ்வாறு வரும் என்று பார்த்தோம். அடுத்தது நகரம், இன்சாரியுடைய நகரம் நகரமாகும் என்று பார்த்தோம். இந்த இடத்திற்கெல்லாம் நன்னூல் விருத்தியில தன்னுடைய குறிப்புரையாக சிவஞான சுவாமிகள் எழுதியக்கூடிய குறிப்புகள் ரொம்ப நுட்பமானவர். அவருடைய கல்வியில, பரந்த பெருங்கல்வியில மிக நாட்டத்தோடு நான் பயின்ற காலத்தில் பார்த்தேன். அவர் கற்ற கல்வி பல பேரை அடுத்து கற்றதில்லை, தானாக படித்தார். போன வகுப்புல கூட சொன்ன அந்த கவி வீரராக முதலியார்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு. அவர் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் போது 7,000 கோடி எழுதாது தன் மனத்தே எழுதி படித்த விரகன். 1000 கோடி ஏடுகள் எழுதாம விழியற்ற அவர் தன்னுடைய மனதிலே எழுதி படித்ததா சொல்றாரு. அது மாதிரி அவர் சிவஞான சுவாமி மிக புலங்கள்லாம் கூர்மையாக உடையவர், மிகச்சிறந்த பழுத்த துறை. அந்த காலத்துல மடங்கள் இருந்த தலைவர்கள்லாம் ஆழ்ந்த கல்வி நுட்பமும் அழுத்தமான புறம் மனப்பாங்கும் உடையவர்கள். பல ஐயங்களை அவர்களிடமிருந்து தான் கேட்டு புலவர்கள் தெரிந்து கொள்வார். அவ்வளவு படித்தவர். அவர்களை போன்றவர்களை பார்த்து வணங்குவதில் மகாத்மா மீனாட்சி பிள்ளை போன்றவர்களுக்கு பெருமை இருந்தது. அவர்களோடு சமமாக உட்கார்ந்து உண்ணக்கூடிய ஒரு பேரு எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை, மகாத்மா போன்ற ஒரு சிலருக்கு தான் கொடுக்கப்படும். அப்படி புலமைக்கு கட்டில்களாக இருந்த இடங்கள் இருந்தவர்கள் அந்த பெரும்புலவர்கள். அவர்களை பற்றியில ஒரு செய்தியை பின்னால் உங்களுக்கு நான் சிவஞான சுவாமிகளை பற்றி ஒரு அரிய செய்தி நான் கண்டு அறிந்தது, அதை பின்னால சொல்லுவேன். சரி, அடுத்தது நகரம் ரகரமாதல்ங்கிறத பற்றி பார்க்கிறோம். இன்சாரியில இருக்கிற நகர உற்று ரகரமாக மாறும் புணர்ச்சியில. இப்படி 18 இன்சாரி இருக்கிறதுல 10 கயிற்றுக்கட்டில். இப்ப உள்ள மொழிக்கு கயிற்றுக்கட்டில், வயிற்றுப்பசி, இதெல்லாம் இன்சாரியை இற்றாக மாற்று, வல்லின ரகர உற்றாக மாறியிருக்கிறது. அவ்வாறு மாறும் என்று பார்த்தோம். இப்ப வழக்கு மொழியில பாத்தீங்கன்னா வயிற்றுப்பசி அப்படின்னு யாரும் சொல்லுவதில்லை. வயிற்றுப்பசி அது எழுத்து நிலை மாறுவது, அது பேச்சு மொழி.
அதற்கு இங்கு இலக்கணம் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் இலக்கண இலக்கிய மொழி. இதுதான் வயிற்றுப்பாடு என்று எழுதணும். அடுத்தது வகரம் அகரமாதல் பற்றி இந்த இடத்தில் ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்லுகிறேன். பலரும் செய்யக்கூடிய ஒரு தவறு, அவற்றின் எழுதுங்க, அவைகளின் எழுதக்கூடாது. அவைகள் என்பது பிழை. அவைங்கிறதே பன்மை, அப்புறம் கல்வி செஞ்சதுக்கு. அதனால அவைகள் என்பது பிழை, இவைகள் என்பது பிழை. அவை இவைன்னு தான் எழுதணும். வஹ்ரான் அவை கூட்டல் வற்றுன்னு வந்தா அவற்று வஹ்ரான் மெய் கெட வகர மெய் கெட்டு போக சுட்டு முதல் ஐமுன் அஹ்ரான் நிற்றல் ஆகிய பண்பே. அங்கு அகரம் நிற்கும். அவை கூட்டல் வற்றுங்கிறது அவற்று என்று வரும். இன்னும் எடுத்துக்காட்டு காட்டினார். அடுத்தது நஹ்ரான் ரஹ்ரான் நான்கன் முருகிற்கு அப்படின்னார். நகர ஒற்று ரகர ஒற்றாக மாறும் எப்போது? நான்காம் வேற்றுமை உருவு வருகிற போது. பூ என்பது நான்காம் வேற்றுமை உருவு. அங்கு பூ கூட்டல் கூ, பூ கூட்டல் இன் சாரிய வரணும். பூ கூட்டல் இன் கூ அப்படின்னா பூவிற்கு. நகர ஒற்று ரகர ஒற்றாக மாறிற்று. பூவினுக்குன்னு வரலாம், பூவிற்குன்னு வரலாம். பூவின் கூ பூவிற்கு. ஒரு பாட்டு சொல்றேன், இந்த பாட்டுக்கு யாராவது பொருள் கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு நினைச்சு பாருங்க. இந்த பாட்டு யார் சொன்னதுன்னு முதல்ல பாருங்க. பூவினுக்கு அழகு பொங்கு தாமரை, பூவினுக்கு அழகு பொங்கு தாமரை. தாமரை பூ இருக்குத, அது போல ஒரு அழகான ஒரு பூ இல்ல, ஒரு முழு பூ அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதுதான் அதற்கு பேராசிரியர் உரை எழுதுகின்ற போது சொன்னாரு, அது திருமணம் இது தலைமுறை இருக்கை அப்படின்னாரு. அந்த தாமரை பூவை பற்றி சொல்லுகிற போது பூவினுக்கு அழகு பொங்கு தாமரை. அடுத்த அடி ஆவினுக்கு அழகு அரண் அஞ்சு ஆடம். ஆவினுக்கு அழகு அரண் அஞ்சு ஆடம். பூவினுக்கு அழகு பொங்கு தாமரை. மூணாவது அடி கோவினுக்கு அழகு கோட்டம் இல்லது. எல்லா வேற்றுமும் உருவம் இருக்கு. இந்த பாட்டை நல்லா நினைச்சு பார்க்கணும். கோவிலுக்கு அழகு கோட்டம் இல்லது, நாவினுக்கு அழகு நமச்சிவாயவே. இந்த பாட்டை நாவுக்கரசருடைய பாடல். இது திருநாவுக்கரசருடைய பாடல்கள்ல எப்பவும் பார்த்தா யாப்பினுடைய முதிர்ந்த நிலை, மிக செம்மையான ஒரு கட்டமைப்பு அப்படி இருக்கும். பல பாடல்களையும் நாம் பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான பாடல்களை நாம் படிக்கிற காலத்துல நாவுக்கரசருடைய பாட்டினாலே நம்முடைய மொழி நடை சூழ்முறை ரொம்ப மாறும். அதை பார்க்கலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். பூவிற்கு அழகு பொங்கு தாமரை எல்லாருக்கும் புரியும். பூவிற்கு அழகு, பூவிற்கு எது அழகு என்று கேட்டா தாமரை தான் அழகு. தாமரை தான் பூவிலே அழகானது. அழகுன்னு நீங்க சொல்லல. இந்த பாட்டை நான் மாற்றி ஒரு பொருள் வழங்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். நான் பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா, பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. இதுதான் பாட்டு. அருங்கலம்னு இருக்குத, அது என்ன பொருள்னு கேட்டா, அழகிய பொருளை வைக்கக்கூடியது களம். பொருளுக்கு வைப்பாக இருக்கக்கூடிய அழகானது என்று பொருள். ஆவினுக்கு அருங்கலம் அறம் என்றார்கள். எது ஆவிற்கு அழகு என்று கேட்டால், அருங்கலம்னா அழகுங்கிற பொருளை கையாள்றார். இந்த பாட்டோட உரை எழுதுகிறவர்கள் ஒரு தொடருக்கு எழுதவில்லை என்பது, சரியாக எழுதவில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் பெரிய விற்பனர்கள், அது எல்லாராலையும் உணரப்பட்டிருக்கும் என்ற கருத்துல எழுதாம போயிருக்கலாம். இப்ப நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன், நீங்களும் நினைச்சு பாருங்க. பூவினுக்கு அருங்கலம் பொங்குதான். அந்த அருங்கலம்ன்ற சொல்லு சமணர்களுக்குரியது. அருங்கல செப்பு என்பது அவர்கள் எழுதிய நூல். நாவுக்கரசர் பல்லாண்டுகள் சமண சமயத்துல இருந்ததுனால இந்த சமண சமயத்தினுடைய தாக்கம் பல இடங்கள்ல தேவாரங்கள், அவருடைய தேவார பாக்கள்ல தெரிகிறது. அது இந்த அருங்கலம்ங்கிறது ஒன்று.
பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. தாமரை அப்படியே பொங்கி மலர்கின்ற காலத்து தாமரைக்கு சில நுட்பங்கள்லாம் உண்டு. எப்படின்னு கேட்டா, காலையில தாமரை கதிர்கண்டு விரியும், அதற்கு பிறகு மாலையில் கூம்பும், மறுநாள் விரியும், மாலையில் கூம்பும். இப்படி 7 நாள் ஒரு மலர் விரிந்தும் கூம்பியும் விரிந்தும் கூம்பியும் இருக்கும். 7ஆவது நாள் போல என்று வாடி உதிர்ந்து போயிடும். நடுவில் இருக்கிற பொகுட்டில் இருக்கிற கொட்டை முற்றிவிடும். இதுதான் தாமரையினுடைய இயல்பு. இப்ப பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை விளங்கிடுச்சு. அடுத்தது ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல். அப்படின்னா பசுவிற்கு எது அழகு? அரண் அஞ்சு ஆடுதல். அதனுடைய 5 பயன்களை அரணுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். சிவபெருமானுக்கு இந்த 5ம் ஆக வேண்டும். எந்த 5? பசுவின் பயன் 5 என்றால் பால், தயிர், வெண்ணெய், கோமயம், சாணம். இந்த 5ம் சிவன் கோயிலுக்கு சிவனுக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னார். இந்த 5ங்கிறதுக்கு ஒரே இதுல எங்க ஊர்ல ஒருத்தர் மாடு வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்த போது மாடு எப்படிங்க இருக்குன்னு, 5க்கு 2 பழுது இல்லைன்னாரு. அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டா, பால், தயிர், வெண்ணெய் கிடைக்கல, பாக்கி 2ம் கிடைக்கலாம். அதான் 5ங்கிறது 5 என்பதன் மறுபடி. அதனால அரண் 5 ஆடுதல். சரி, அடுத்ததுதான் இந்தமையாத அடி. கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. அரசனுக்கு எது அழகுன்னு கேட்டா, அவன்கிட்ட வளைவு இருக்கக்கூடாது, அவனுடைய செங்கோல் வளையக்கூடாது. எதுக்காக சொல்றாருன்னு கேட்டா, தன்னை கடலிலே கட்டி போட்டவன், தன்னை சுண்ணாம்பு நீற்றறையிலே வைத்து வதைத்தவன், தன்னை யானையின் காலிலே இடற பார்த்தவன். அரசன் இப்படி செய்யலாமா? அவன் சமண சமயம் சார்ந்ததற்காக என் மற்ற சமயத்தாரை உருக்கலாமா? இது நடுவு நிலைமையா? அது ஒரே அடியில வச்சு சுட்டுட்டார். கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, கோட்டம் இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று மகேந்திரவர்ம பல்லவனை 642 கிபி அந்த காலத்துல அவர் அந்த பாடலால் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. சரி, எதிர்ந்தா என்ன, நாவினுக்கு அருங்கலம் அமைச்சுவாயவேனர். அதனால இந்த பாடல்களில் எல்லாம் பார்த்தால் ஆவினுக்கு அங்க சாரியை வந்துருக்கு பாருங்க. ஆவினுக்கு இன் சாரி, கோவிலுக்கு இன் சாரியை, 4 உருவு சாரியை, இந்த 2ம் இந்த புணர்ச்சிக்கு இந்த பாட்டு மிக நல்ல எடுத்துக்காட்டு. சரி, அடுத்தது ஆணின் நகரமும் அதனோரத்தே. ஆண் என்பதில் இருக்கிற நகரம், இப்ப இன் என்பதில் இருக்கிற நகரம் தான் சொன்னாரு. அதே போல ஆண் என்னும் நகரமும் அதனோரத்தே. நாள் முன் வரும் வன்முதல் தொழிற்கே. இந்த வன்முதல்ங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வல்லெழுத்து முதலாக வருகின்ற தொழிலுக்கு, தொழில் தொழில் அதாவது வினைச்சொல். கொண்டான் என்பது வினைச்சொல். பரணியார் கொண்டான்ங்கிறதுல பரணி கொண்டான் என்று பொருள். பரணி என்பது ஒரு இலக்கியம். அந்த இலக்கிய நாழியினை கொண்டவன். பரணி நாளை பிறந்தான் கரணி ஆளுவான் என்று சீவசிந்தாமணியில திருத்தகதேவர் பாடினார். பரணிகாவலன் சச்சந்தன் என்பான், பரணியில் பிறந்தான் பகையை வெல்லுவான் என்று திருத்தக்கதேவர் பாடுறார். அதனால அந்த பரணியார் கொண்டான் என்பதுல வன்முதல் என்பது வல்லெழுத்து முதலாக வருகின்ற காலத்து இந்த ஆம் என்ற சாரியை வல்லினம் பெறும். ஆர் என்று பரணியார் கொண்டான் என்று வரும். அடுத்தது அத்துச்சாரியை எப்படி ஆகும்? அத்தின் அகரம் அகரமுனை இல்லை, அதுல இருக்கிற அகரம் கெடும். அக கூட்டல் அகத்து அழகு, அக கூட்டல் அத்து அப்படின்னு வருகிற போது அகத்து, அந்த அகரம் கெடும். அதே போல இக்கின் இகரம் இகர முனை இல்லை. ஆடி கொண்டான், ஆடிக்கு கொண்டான், இக்கு சாரியை, அதுல இகரம் போய்விடும். ஆடிக்கு கொண்டான், இகரம் போக இக்கு கூ நிற்கும். ஆடிக்கு கொண்டான் என்று. ஐயின் முன்னரும் அவியல் நிலையும். ஐ என்ற வேற்றுமை சாரியை வருகின்ற இடத்திலும் கூட ஐயின் முன்னரும் சித்திரை இக்கு, இக்கு சாரியை சித்திரை என்பது ஈறு, ஐ என்பது ஈறு. ஒரு பெயரின் ஈறு ஐ சித்திரை
அதுக்கு இக்கு சாரியை அங்கு வருகிற போது சித்திரைக்கு கொண்டான் இகரம் போய்விடும். இக்கு சாரியையில் இகரம் நீங்கும். இது எதுக்காக அதெல்லாம் சொல்றாருன்னா, சாரியைகள் ஏற்கனவே சின்னப்பட்டவை, சின்னப்பட்டவை, அதாவது குறைவுபட்டவை. அது இப்ப இந்த புணர்ச்சியில தேவையான இடத்துல நறுக்கிறார்கள். இதுதான் மொழியின் இயல்பு. பேசி பேசி வழங்குகின்ற காலத்து இரண்டு சொற்கள் எழுகின்ற காலத்து நடுவில் எது காணாம போகும் எது வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு வரையறுக்க செய்கிறார். இக்குச்சாரியில இகரம் போகும், அக்குச்சாரியில அகரம் போகும் என்று புணர்ச்சியில இவையெல்லாம் கிடக்கூடிய நிலைகளை தெளிவாக சொல்லுகிறார். அக்குச்சாரியினுடைய அகரம் கெடுதலை பற்றி அடுத்தது. எப்பெயர் முன்னரும் வல்லெடுத்து வருவழி அக்கின் இறுதிமை மிசையுடும் கெடுமே. அக்குச்சாரியனுடைய இறுதி அந்த மெய்யின் மேலே இருக்கக்கூடிய எழுத்தோடு சேர்ந்து கெடும். குற்றியல் உகரம் முற்ற தோன்றாது. குன்றம் என்பது ஒரு பெயர், மலையின் பெயர். குன்றி நமையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய். இது பின்வரும் நிலை அணிக்கு நல்ல எடுத்துக்காட்டான திருக்குறள். திருவள்ளுவர் செய்யாத வேலையே இல்லை. அத நூற்பாக்குல சொல்லுகிற போது இந்த அணிகளை நீங்க 35 அணிகள்ல தமிழ் அணிகள் என்று சொல்லப்படுகின்றன அந்த நூல்ல இறுதியில கொடுத்திருக்கிறேன். 10 அணிகளை அப்படியே திருக்குறள்ல பார்க்கலாம். குன்றி நனையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யுங்கள். அதனால பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு குன்றிமணி அளவுக்கு தவறு செய்துவிட்டா அவ்வளவுதான், குன்றிமணி அளவுக்கு கீழே போடுவாங்க, குறைந்து விடுவாரு. அதனால மான உணர்வு உடையவர்கள், ஒழுக்கத்தை போற்றுகின்றவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து தெரியக்கூடாது. என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டுக்கு சென்றால் நீங்கள் எப்பொழுதாவது பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. நான் தாஜ்மஹாலை கண்டு நான் இயக்கல, ஆனா இந்த நான் சொல்ல போற இந்த இடம் தான் எனக்கு வியப்பு ஊட்டிச்சு. அதை நீங்களும் பார்க்கலாம். நான் வடார்காடு மாவட்டத்துல பணி செய்து கொண்டிருந்த போது நண்பர்களோடு சேர்ந்து மாலை பொழுதுல அங்க மிகப்பெரிய பாலகுதின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு போனோம். அந்த மலைக்கு போகின்ற காலத்துல வழி கொடி வழி, கொடி வழின்னு சொன்னது அங்க வந்த ஒரு அம்மா. இந்த கொடி வழியில ஏறி அப்பாறை இழிங்கன்னு இறங்குங்க, அங்க போனா நீங்க அந்த இதெல்லாம் நீங்க யாரெல்லாம் பார்க்கணும் பார்க்கலாம், மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்க போய் அதெல்லாம் பார்க்கல. மேல ஏறி இறங்கினா 6-7 மலைகள் அப்படியே இருக்கிறது. நடுவுல இடைவெளி, சிறியதும் பெரியதுமாக 6 மலைகள் இருக்கு. அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் நான் என்னுடைய புத்தகத்துல. மலையினும் வானம் பெரிது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். 6 மலைகள்லையும் நிமிர்ந்து பார்த்தா அந்த மாலை வேளையில, அந்த மாலை வெயில்ல, அந்த ஒளியில நாங்க பார்த்த போது எங்களுடைய வியப்பு தாங்கல. என்னவென்றால், ஒரு குன்று நிற்கிறது. அதனுடைய நெற்றியில அவ்வளவு உயரத்துல, ஏறத்தாழ ஒரு 80-90 அடி உயரம் உடைய அந்த குன்றுல, அதனுடைய நெற்றியில பெரிய பெரிய எழுத்துல சுண்ணாம்புல எழுதியிருக்கு, குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யும். அதை தவிர அந்த நெற்றியில வேற எதையும் எழுதல. எழுதுனவன் தான் பெயரை எழுதல, தன்னுடைய காதலி பெயர் எழுதல. இப்பதான் எங்கேயாவது போனா ஒரு இடத்துக்கு அங்கெல்லாம் அப்படித்தானே பேரு எழுதிட்டு வருவது வழக்கம். ஆனால் அவன் வள்ளுவத்தில் உளந்தோய்ந்த அப்பெருமகன் குன்றி அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யும் எழுதியிருந்தான். அடுத்தது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த மலைத்தால் திரும்பி பார்த்து வருகுணலும் மலையும் அந்த குரலை அப்படியே எழுதியிருந்தான். பெரிய எடுத்து சுண்ணாம்புல, எவ்வளவு வாழி சுண்ணாம்பு தூக்கிட்டு போய் எங்க நிற்க முடியாத இடத்துல இருந்து எழுதணும். 6 குரட்பாக்களை எழுதிடும். எல்லாம் மலை தொடர்பான குரட்பாக்கள். மலையினும் அப்புறம் பார்த்தா பெரிய மலை எதுக்க இருக்கிறது, அதுதான் பெருசு. அதுல எழுதியிருக்கிறாங்க, நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பெரியும். தன்னுடைய பண்புல கொஞ்சம் கூட குறையாம இருக்கக்கூடிய ஒரு ஆளு இந்த மலையை விட பெரியவன் அப்படின்னு அதுல எழுதியிருந்தான். அப்பதான் இந்த திருக்குறளை எப்படி உணர்ந்து படித்து மலை தொடர்பான குரட்பாக்களையே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து
இந்த 6 பக்க மலைகளில் எழுதியிருக்கிறானே இவனுடைய தமிழ் உள்ளம் எத்தகைய உலகம் முழுவதும் திருக்குறளை பரப்ப வேண்டும் என்றாவா அவனுக்கு இருந்திருக்கலாம். அதாவது அவனுக்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இந்த மலைகள் எழுதியப்ப அங்க வர்றவங்க எல்லாம் படிக்கட்டும் என்று எழுதியிருக்கான். அதனால எவ்வளவோ பேர் மிகப்பெரியவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த சான்றோர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இந்த மொழியை வளர்த்திருக்கிறார். இந்த மொழியின்பால் அளவற்ற பற்று கொண்டவர்களாக இருந்திருக்கிறார். இதற்காகவே வாழ்ந்திருக்கிறார். ஆகவே அத்தகைய நிலையை நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப எதுக்காக சொன்னா குன்று என்றால் பொறைனாலும் மலைதான். இரும்பொறை அப்படின்னா பெரிய மலைன்னு அர்த்தம். அது சேர அரசுக்கும் பேரா இருந்தது. அந்த இரும்பொறை நாட்டை ஆண்டவன் அதனாலே இரும்பொறை கணைக்கால் இரும்பொறை. சரி, குன்றம் என்பது மலையினுடைய ஒரு பெயர். அது அளவிலே குறைந்த மலை. அங்கு ஒரு கூகை உட்கார்ந்து இருக்கிறது போட்டான். குன்றம் கூட்டல் கூகை குன்ற கூகை அப்படின்னு வருகிற போது ககர ஒற்று கெட்டு விட்டது. எப்பெயர் முன்னரும் வல்லெடுத்து வருவடி அக்கின் இறுதிமை நிசையோடும் கெடுமே குற்றியலுகரம் முற்ற தோன்றாது அப்படின்னு குன்று அம் கூகை அப்படின்னு பார்க்கணும். அப்படி பிரிச்சு படிக்கணும். குன்றுங்கிறதுல குற்றியலுகரம் இருக்கு. அது மென்பொருள் குற்றியலுகரம். அந்த இடத்துல இருக்கிற குற்றியலுகரமும் போய் அது அகரமாயி அதுக்கப்புறம் குன்றம் கூகைங்கிறதுல அந்த மகரவற்றும் போய் இறுதிமை மிசையுடன் கெடுமே. இக்கு ஊ ஆகிய இரண்டும் கெடும் என்பதை இந்த நூற்பாவில சொன்னார். குன்றக்கூகை, குன்றக்குடிங்கிறது ஒரு அருமையான ஒரு தலம். முருகனுடைய தலத்துல குன்றக்கூகை குன்றக்குடின்னு பேர். குன்றக்குடியில இருந்த தமிழ் மாமுனிவர் என்று போற்றப்பட்ட பழைய அடிகளார் குன்றக்குடி அடிகளார் எனக்கு ரொம்ப பழக்கமானவர். என்னுடைய நூலுக்கெல்லாம் அணிந்துரையெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அந்த அவர் சொல்லும் போதெல்லாம் குன்றக்குடின்னு சொல்லுவாரு. அவர் தான் இந்த குன்றக்குடிங்கிற பெயரை பிழை இல்லாமல் ஆண்டவர். பிற்காலத்துல மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா குன்னக்குடின்ட்டாங்க. குன்னக்குடி முருகனுக்கு அரோகராங்க. அது தமிழ் அவ்வாறெல்லாம் ஊரினுடைய பெயர்களெல்லாம் சிதைப்பதனால வரலாறு சிதைந்து போகுது. சரி, குன்றக்கூகை. அடுத்தது அம்சாரியை எப்படி தெரியும் அப்படின்னா அம்னாவே அழகுன்னு பொருள். இடத்துல அம்சாரி, இது சாரிக்கெல்லாம் பொருள் இல்லைன்னு சொல்றாங்க. பொருள் இல்லதான், ஒரு ஈஃபானிக் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒளி எளிமைக்காக, ஒளியில ஒரு அழகு வர வேண்டும் என்பதற்காக, சொல்லுவதில் துன்பம் இல்லாமல் கடுமையாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வருவதுதான் சாரி. அம்மின் இறுதி கசதக்காலை என்னாகும்? அம்சாரியே அங்க தெரியும்னாரு. எப்படி மாறும்? அம்புங்கிறதுல மகள ஒற்று நாய் என்ற நெல்லெழுத்தாக, நாய் என்ற நெல்லெழுத்தாக, நாய் என்ற நெல்லெழுத்தாக மாறும். எப்படி? 6 கூட்டல் அம்கரை ஆற்றங்கரை இங்கு என்று மாறிற்று. தீர்க்கங்கொடி அம் என்பது இங்கு என்று மாற்று, இன் என்பது இங்கு என்று மாற்று. கம்மங்கூழ் அதே போலதான் இங்கு என்று மாறிற்று. தேக்கஞ்சாலை இங்கு என்று மாறிற்று. பனந்தாள் பொன்னந்தோடு இங்கு என்று மாறிற்று. இப்படியெல்லாம் மாறுவதையும் சொன்னாரு. இந்த அம் என்பதில் இருக்கக்கூடிய மகர ஒற்று 3 எழுத்தாக மாறும். என்று மாறும். ஆகியவைகள் எல்லாம் இதுல பார்த்தோம். அடுத்தது அம்சாரியை அறவே போய்விடக்கூடிய இடம் உண்டு. அது இங்க மென்மையும் இடைமையும் வருங்காலை நெல்லெழுத்தும் இடையெழுத்தும் வரக்கூடிய இடத்துல இன்மை வேண்டும் என்மனார் உலவா. இந்த அம்சாரியை இல்லாமல் போய்விடும், அதாவது மகரமே கெடும் என்று பொருள். அம்சாரியில் இருக்கிற மகரம் கெடும். எப்படி? புளியம் நெறி என்றால் புளிய நெறி, நெறி என்று சொன்னால் அது உடைந்ததுன்னு பொருள். புளிய நுனி, புளியம், புளி கூட்டல் அம் கூட்டல் நுனி அப்படின்னு வந்தா மகர ஒற்று போய்விடும். புளிய நுனி, புளிய வட்டு. சரி, முழுவதும் கெட்டு போறதும் உண்டு. மகர ஒற்று மட்டும் இல்லாம முழுவதும் கெட்டு, புளி இலைங்கிற இடத்துல புளியம் இலைன்னா புளி இலை முழுவதும் கெட்டு போன இடமும் உண்டு. அப்படி சில எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அடுத்தது
மிக இன்றியமையாத நூற்பா நெட்டுரை செய்து கொள்ளுங்கள். 131வது நூற்பா மிகவும் இன்றியமையானது. என வேற்றுமை உருவிற்கு, அந்த உருவிற்கு என வேற்றுமை உருவிற்கு இன்னன்சாரியை இன்மை வேண்டும். வேற்றுமை உருவு இன்கிறது வரக்கூடிய இடத்துல இன்சாரியை வராது. ரெண்டு வந்தா குழப்பம். அதனால கண்டிப்பா வேற்றுமை உருவு வரக்கூடிய இடத்துல அந்த இன்சாரியை வர்றது இல்லை. அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். விளவின் கிளை அப்படின்னு விழாமரத்தின் கிளை, மரத்தின் கிளைன்னு வச்சுங்க. மரத்தின் கிளை அது வேற்றுமை உருவு. மரத்தின் கிளை இன்சாரியை வேறு, வேற்றுமை உருவு வேற. அதை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு எடுத்துக்காட்டு கூட ஒரு செய்தி சொல்லி உங்களுக்கு விளக்கிறேன். வாழ்வினது, வாழ்வினது, வாழ்வு அது. இதுல அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உருவு. அந்த இடத்துல இன்சாரி வந்திருக்கு. 6ஆம் வேற்றுமை உருவுக்கு வரும். வாழ்க்கையினது அது 6ஆம் வேற்றுமை உருவு. இன்சாரியே 6ஆம் வேற்றுமை உருவுக்கு வரும். வாழ்வினுக்கு 4ஆம் வேற்றுமை உருவு அங்கேயும் வரும். வாழ்க்கையினுக்கு அங்கேயும் வரும். எங்க வராது? 5ஆம் வேற்றுமை உருவாகிய வருகின்ற இடத்துல இன்சாரி வராது. அதான், அவ்வளவுதான். மிக சுருக்கமாக பார்த்தோம். இப்ப சாரியை இயற்கை இந்த 132வது நூற்பாவை மிக சரியாக நீங்கள் நெட்டுரை செய்து மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் சாரியை வரும் அப்படிங்கிறது தான் இன்றைய இடம். இந்த நூற்பாவை படிச்சுட்டா, இந்த வரிசை நூற்பாக்களே படிச்சுட்டா பின்னாடி இடையியல் மிக எளிதாக விளங்கிவிடும். இடைச்சொல் ரொம்ப எளிமையா நினைக்க கூடாது. நம்ம எவ்வளவு சிறந்த நுட்பமான இடைச்சொல்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் பாருங்க. குறுந்தொகையில 44வது பாட்டு. குறுந்தொகையில 44வது பாட்டு. பாரே பரிதப்பினவே, கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே, அகலிருது சிந்தின் நீனினும் என்ற பலரே உலகத்து பிறரே. நானே 4 பாட்டு, 4 அடிதான். காலே பரிதப்பினவே, கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே, அகலிருது சிந்தின் நீனினும் என்ற பலரே உலகத்து பிறரே. இந்த பாட்டுல எந்த சொல் அதிகமா வந்திருக்குன்னு பாருங்க. எந்த சொல் என்றால் ஓர் எழுத்து சொல் ஒன்று அதிகமா வந்திருக்கு. காலே ஏ, ஏ என்பது இடைச்சொல். எத்தனை இடத்துல வந்திருக்கு? காலே பரிதப்பினவே 2, கண்ணே 3, நோக்கி நோக்கி வாழிழந்தனவே 4, அகலிருதி சிந்து நீனினும் என்ற பலரே 5, இவ்வுலகத்து பிறரே 6. 4 அடி பாட்டுல இங்க வேறு எந்த கவிதையிலும் இல்லாத பெரிய பொருள் இதுல மறைந்திருக்கிற. இதைத்தான் நாம உரையிலிருந்து வெளிக்கொணர வேண்டும். பாட்டின் மூலத்தில் உள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய நுட்பமான ஓர் பொருளை, ஆழ்ந்திருக்கும் கவி உலத்தை, அதிகாரமாக அமைந்திருக்கக்கூடிய பண்பாட்டு கூரை நாம் வெளியில கொண்டு வந்து அந்த பாட்டுல கொண்டு வரணும். இப்ப நான் அதை விளக்குவதற்கு வேறொரு எடுத்துக்காட்டும் நான் சொல்லுவேன். காலை அவன் என்ன சொல்றான் இந்த பாட்டுல, இந்த பாட்டு விளங்க வேண்டும்னா கீழே ஒரு அடி எழுதியிருப்பான், ஒரு வரி எழுதியிருப்பான். அந்த உரையில மகட்போக்கிய செவிலி கூறியது. செவிலித்தாய் இந்த பாட்டை சொல்லுகிறாள். செவிலித்தாயின் கூற்றாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. என்ன சொல்லுகிறா? காலையே பரிதப்பு, கால் களைச்சு போச்சு, நேர் நோக்கி நோக்கி வாழ் இழந்தன, கண் பார்த்து பார்த்து பூத்து போச்சு. அகலிருந்து நீரினும் என்ற வானத்துல பார்த்தா எவ்வளவு மீன்கள், நட்சத்திரங்கள். அகலிருந்து சிந்தின் நீரினும் மன்றங்கிறது இடைச்சொல். அகலிருந்து சிந்தின் நீரினும் மன்ற பலரே உலகத்து பிறர். வானத்துல நிறைய நட்சத்திரங்கள். இதை பார்த்தா இங்க பூமியில எவ்வளவு மக்கள். என்னங்க இருக்கு இந்த பாட்டுல பெரிய செய்தி? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய அந்த பாட்டுல அப்படி என்ன பெருசு இருக்குன்னு சொன்னா,
இப்பொழுது நினைத்து பாருங்கள், இந்த செவி, இந்த வளர்ப்பு தாய் இருக்கிறார, மகளை தேடிக்கொண்டு போகிறார். அப்படியே போகிற வழியில கீழே தடம் பார்த்து நடக்கிறார். அங்கே 2 காலடிகள் அல்ல 4 காலடிகள் தெரிகின்றன. ஆகவே ஒரு பெண் தனக்குரியவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவனோடு உடன்போக்காக போயிருக்கிறாள் என்பது தெரிகிறது. சரி, நான் கண்டுபிடிச்சுறேன், விட்டுருவனாவல என் மகளை என்று சொல்லி பார்க்கிற போது 2 பேர் இந்த தொலைவுல போய்கொண்டிருக்கிறார்கள். வேகமா போறாங்க. கண்டிப்பாக என் மகள் தான், வேற யாராக இருக்க முடியும்? ஓடி சென்று அவன் உற்று பார்க்கிறான். மகள் அல்ல, மகள் இல்லை. மகளின் நெறியை மேற்கொண்ட வேறொருத்தி. உடனே திரும்பி இப்பார பார்க்கிற போது இந்த முறையில 2 பேர் போயிட்டு இருக்கான். இது அவதான். போய் உற்று பார்க்கலாம், அதுவும் அவள் இல்லை. இப்ப நடந்து காலம் களைச்சு போச்சு. பார்த்து கண்ணு பூத்து போச்சு. இப்ப காலையே பரிதப்பெனவே, கண்ணையே நோக்கி வாழிழந்தனவே. சரி, எவ்வளவு நேரம் பார்த்திருப்பா? எவ்வளவு நேரம்? ஏன் கால் களைச்சு போச்சு? எவ்வளவு தூரம் நடந்திருப்பாங்கிறத விட எவ்வளவு நேரம் நடந்திருப்பா அப்படிங்கறதுதான் இந்த நேரம். எவ்வளவு நேரம் நடந்திருப்பா? காலையில படுக்கிறதாவே பார்த்தா காணும். உடனே தேட தொடங்கியவை. இப்ப என்ன ஆயிற்று? இப்போது நேரம் என்ன? அதிலிருந்து சிந்தும் எனினும் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மீன்களை காட்டியும் அந்தி பூத்துருச்சு. அந்தி பூத்து விட்டதால் வானத்திலே விளக்குகள் எல்லாம் ஏற்றப்பட்டு விட்டன. ஆக அந்த நிலையில் பார்க்கிற போது பொறி பூத்தது போல, பொறியை பொறித்து போட்டது போல வானமெங்கும் விண்மீன்கள். ஏப்பா அப்படின்னு அது அந்திக்காக சொல்லப்பட்டதா? அந்த தொடர் இல்லை. அகலிருதி சிந்தின் மீனினும் என்ற எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க அப்படிங்கிற வினாவுக்கு அது விடை. சோடியாக அவள் பார்த்தது எத்தனை பேரை என்றால், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மீன்களை காட்டிலும் பலரை. அவ்வளவுதான். இவ்வளவு பேர் போவாங்களா? அகலிருதி சிந்தின் மீனினும் என்ற பலரே உலகத்தில் பலரை. உலகத்தில் பலரை பார்க்கிறேன்னு சொல்லப்படாது. உலகத்தில் பல காதலர்களை பார்க்கிறேன். ஆக உலகத்தில் இது ஒரு நெறி, அன்பு நெறி, காதல் களவு நெறி. என் மகள் பிழை செய்தவள் இல்லை. வானத்தில் இருக்கக்கூடிய மீன்களை காட்டிலும் பலர் தங்கள் அன்பு நெறியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இதனை பிழையாக கருதுவதற்கில்லை. என் மகள் குற்றமுடையவள் இல்லை என்று திரும்பினாள் என்பதை இந்த பாட்டு காட்டுகிறது. அவ்வாறு காட்டுவதற்கு துணை நிற்பது இந்த ஏ என்ற இடை சொல்றான். அதை கடத்தி தூக்கி போட்டு பாத்தீங்கன்னா அது பாட்டே இல்லை. தாயே பரிதப்பினவே என்ற கால் பரிதப்பின, கண் நோக்கி வாழி வந்தன, அதில் மீறினும் என்ற பலர் உலகத்து பிறர் அப்படின்னு சொன்னா பாட்டு இல்லை. இந்த ஏ என்ற இடை சொல் ஒரு கவிதை தன்மையிலே இந்த பாட்டுக்கு ஏற்றி விட்டது. சரி, இந்த பாட்டை படித்த ஒருத்தர் பிற்காலத்துல எழுதினாரு. துரைமங்கலம் சிவபிரகாசர் என்று ஒரு பெரும்பலவர் எழுதினாரு. என்னடிகள் இந்த என்னுடைய சிவபெருமான் இருக்கிறான, திருக்குறள் நேர் அடியிரண்டும் என் தலையில் இருக்கும் இறை வந்தை நாட்டு. என்னுடைய சிவபெருமான் திருக்குறள் போன்ற தன்னுடைய 2 அடிகளை என்னுடைய தலையிலே இருக்குகிறான். திருக்குறள் 2 அடினா 1.25 அடி தான். என்ன, சிவபெருமானுக்கு 1.25 அடி தான். இப்படி இருந்தால் உமையாகிய துணைவிக்கு 3/4 அடி, இவருக்கு 1 அடி. ஆக மாதொரு வாகனாக வழங்கக்கூடிய கோலம் அது. எண்ணடிகள் நேர் வெண்குறள் நேர் அடி 2 என் தலையில் இருக்கும் வெங்கை நாட்டில். அப்ப பாக்குறாரு, முன்னடிகள் முன்னால பாக்குற பார்த்தா முன்னடிகள் 2 அளவடிகளாக, முன்னடிகள் நெடிலடிகளாக. முன்னால 2 நெடிலடி இருக்கு. நெடிலடினா 5 சீருடையது, 5 அசை உடையது. முன்ன 5 சீருடையது. அப்ப முன்னடிகள் நெடிலடிகளாக
அதுக்கு பக்கத்துல 2 காலடி இருக்கு. அது எது மாதிரி இருக்குன்னா பின்னர் முயங்கடிகள் அளவடிகளாக, அது 4 சீருடைய அடிகள். பார்த்தா முதல் 2 அடி நெடிலடி, அடுத்த 2 அடி அளவடி. இப்படி வந்தா அந்த யாப்புக்கு பெயர் அருமையான ஒரு வெண்பா மாதிரி இருக்கு. என்ன வெண்பா அது? வன்னடிகள் ஒரு 4 குதிரடக்கும் பழுதகல் வெண்துறை. வெண்துறை பாட்டு. இதுல போய் நம்முடைய அடியை கலந்தா இது கை நெடிலடி. பின்னாடி திரும்பி பார்க்கிற 6 அடி உள்ள பாட்டு இல்லையே, அதனால நம்ம போகக்கூடாதுன்னு திரும்பி வந்துட்டதாக இந்த 44வது குறுந்தொகை பாட்டை சுரமங்கலம் சிவப்பரகாசன் அருமையான கலவு நெறிப்பாக்காக தன்னுடைய காலத்துல இப்படி பாடினா திருவங்கை களம்பகம் என்ற அந்த நூல்ல. அதனால தொடர்ந்து வருகிறது, இலக்கண நெறியும் வருகிறது, இலக்கிய மரபும் வருகிறது. ரெண்டும் கைகோர்த்து கொண்டு வருகின்றன. காலகாலமாக 2000 ஆண்டுகளாக பின்னி பிணைந்து வருகின்ற இலக்கண நெறிதழுவிய இந்த இலக்கிய படைப்பு நெறி நம் கைக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் பார்த்தோம். இப்ப சாரி என்ன எப்படி எல்லாம் வருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டும் பார்க்க போறோம். இப்ப பெயரும் தொழிலும் பிரிந்து ஒருங்கு இசைப்ப, பெயர் சொல்லும் வினை சொல்லும் ஒரு வாக்கியத்துல இருக்கு, ஒரு தொடர்ல இருக்கு. ஆனால் தனியாக பிரிந்து இருக்கக்கூடிய இடத்துல பெயர் சொல்லும் வினை சொல்லும் பெயரும் வினையுமாக பிரிந்து வரக்கூடிய இடத்தில் சாரியை வரும். நம்பர் 1. 2வது, பெயரும் பெயருமாக கூடி வரும் இடத்தில் வரும் சாரி வரும். எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். 3வது, வேற்றுமை உருவோடு வரும் இடத்தில் நிறைய பார்த்திருக்கிறோம், மறுபடியும் பார்ப்போம். 4வது இடம், வேற்றுமை உருவு தூக்கு வரும் இடத்திலும், அதாவது வேற்றுமை தொகையாக வரும் இந்த இடத்திலும் சாரியை இடம்பெறும். சொற்களுக்கு இடையில தான் வரும் இந்த சாரியை. இந்த சாரிகளுக்கு பொருள் இல்லை, இந்த சாரிகள் வந்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் இல்லை. வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆவியோடு ஆவோடு இந்த இடத்துல வராமலும் இருக்கு. அது போலதான் உடுங்கிற சாரி, அது போலதான் இந்த உடு உருவோடு வருகிற போது, உடு என்ற உருவோடு வருகின்ற சாரி ஆவியோடு ஆவோடு இந்த சாரியை வராம இருக்கு. அது மாதிரியும் இருக்கும். இப்ப இந்த 4க்கும் நான் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். பெயர் சொல்லும் வினை சொல்லும் பெயரும் வினையுமாக பிரிந்து வரும் இடத்திலும் தமிழ் மொழியினை கற்றான் இன்சாரியை வந்தது. அடுத்தது, மரத்தினை பிளந்தவன், பிளந்தவன்கிறது பெயர், வினையாளனையும் பெயர். இந்த வினையாளனையும் பெயர்ங்கிறத இங்க நான் விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ராமன் வந்தான், வந்தான் வினைமுற்று, இறந்த கால வினைமுற்று, ஐயமே இல்லை. வந்தவன் எங்கே சென்றான் அப்படின்னா ஒரு தொடர்ல ஒரு வினைமுற்று தான் ஒரு ஆள் எங்கே சென்றாங்கிறது, சென்றாங்கிறது வினைமுற்று. இந்த வந்தவன் யாரு அப்படின்னா இது பெயர் தன்னுள்ளே வாங்கி கொண்டிருக்கக்கூடிய வினை. இதுக்கு பேரு வினையால் அணைந்த பெயர். இது வினையால் அணைந்த பெயர். வந்தவன், கண்டவன், நின்றவன், பாடியவன், ஆடியவன், மகிழ்ந்தவன் எல்லாம் வினையால் அணைந்த பெயர். சென்றானை கண்டே, சென்றானை இது உருவேற்ற வினையால் அணைந்த பெயர். அப்படி வருவதெல்லாம் வினையால் அணைந்த பெயர். அதுபோல மரத்தினை பிளந்தவன் 2 பெயர், 2 பெயர் வருகிற போதும் அவ்வாறு சாரியை வரும். பொருளினை கருதா வாழ்வு என்று வருகிற போது அங்கேயும் வரலாம், சாரியை வரலாம். பொருளினை அன்பினால் விளைந்தது, பொருளினை கருதா வாழ்வு 2ஆம் வேற்றுமை, அன்பினால் விளைந்தது 3ஆம் வேற்றுமையோடு சாரியை வந்தது. அடுத்தது, சொல்லினுக்கு மாசு என்று வீசினேன், இது வருது. தீனுக்கு மாசென்று வீசினேன், சீதையினுடைய கூற்று. இந்த ஒரே ஒரு சொல்லால இந்த ராவணனை சுட்டு அடிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனா ராமனுடைய வில்லுக்கு அது மாசு, வில்லினுக்கு மாசு. அந்த இடத்துலயும் வேற்று உருவு சாரி வந்து 4ஆம் வேற்றுமை. கண்ணின் கருமை அப்படின்னா 5ஆம் வேற்றுமை உருவு வந்தது. இன்சாரியோட இன் வேற்றுமை உருவு வர்றதில்லை. கண்ணினது 6ஆம் வேற்றுமை, கண்ணினுள் 7ஆம் வேற்றுமை. சாரியை வரலாம், வராமலும் இருக்கலாம். பூவோடு முடித்த கூந்தல், பூவோடு முடித்த கூந்தல்
பூவினோடு முடித்த கூந்தல். பூவோடு முடித்த கூந்தல்ங்கிறதுல உருவு, பூவினோடு முடித்த கூந்தல்ங்கிறதுல என் சாரியை அப்புறம் பூவினோடு முடித்த கூந்தல். இந்த தொடரை பார்க்கிற போது நமக்கு என்ன நினைவு காரணம்னா, அருமையான ஒரு கலித்தொகை பாட்டுல இந்த தலைவி தோழியிடம் சொல்லுகிறா, நான் என்ன செய்தேன், முல்லை ஒரு காடும் கண்ணியும் என் தலைவன் கொடுத்தான், அது நம் வீட்டு பக்கத்தில் மலர்ந்த மலர் அல்ல, அவன் எங்கோ காட்டுல பறித்து தொடுத்து வந்திருப்பான் போல் இருக்கிறது, அதை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்த உடனே இது தலையிலே வைத்துக் கொண்டால் வீட்டில் இருப்பவர்கள் கேட்பார்கள், இந்த மலர் எப்படி உன் தலைக்கு வந்தது என்று. அதனால கூந்தலும் பெய்து முடித்தேன் மண், கூந்தலுக்கு உள்ளார பெய்து உள்ளார வச்சு முடிச்சு போட்டான். மறுநாள் தலைவாறுகிற போது, செவிலி உட்கார்ந்து தலைவாறுகிற போது அந்த கூந்தலை அவிழ்த்த உடனே அன்னை முன் விழுந்தது அன்று அப்பூ. அம்மாவுக்கு முன்னால அந்த பூ விழுந்ததான். உடனே தலைவார பூவும் இவள் நம்முடைய குடியை வாரி இருக்கிறாளே என்று கருதி நெருப்பு கை தொட்டவள் போல விதிர்த்து எழுந்து, நெருப்பை தொட்டவள் போல விதிர்த்து இருந்தார். இந்த இடத்துல திறனாய்வாளர்கள் என்ன எழுதிட்டாங்கன்னா, மலர் சூடிக்கொள்கிற வழக்கம் இல்லை, மனமாகாதவர்கள் மலர் சூடிக்கொள்கிற வழக்கம் இல்லை என்பதை இந்த பாட்டு காட்டுகிறது. அப்படி இல்லை, இந்த மலர் அவளுடைய இருப்பிடத்திற்கு பக்கத்தில் உள்ள மலர் அல்ல, இது வேற்று நிலத்திலிருந்து வந்த மலர் தொடையல். இதனை தலைவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறான், அதனால கேட்பார்கள் என்பதனாலதான் அவள் கூந்தலோடு பெய்து முடித்தாள். இந்த கூந்தலோடு முடிப்பதற்கும் கூந்தலோடு பெய்து முடிப்பதற்கும் வேறுபாட்டை உரையாசிரியர் காட்டுவார்கள். அதனால பூவோடு முடித்த கூந்தல், பூவினோடு முடித்த கூந்தல், இந்த சாரியோடு வருவது, இந்த சாரி இல்லாமல் வெறும் உருவு மட்டும் வருவது, அவ்வாறெல்லாம் வரும் என்று பார்த்தோம். அடுத்தது அத்து வற்றுன்னு 2 சாரி. அத்தே வற்றே ஆயிரம் மொழிமேல் ஒற்றுமை கெடுதல் பெற்றந்தற்றே. பெற்றந்தற்றேன்னு தெளிவானது, மிக தெளிவானது என்று பொருள். அவற்றும் வரும் வல்லெடுத்து மிகுமே. குளம் கூட்டல் அத்து கூட்டல் கரை அப்படின்னா என்ன ஆகும் கேட்டா, மகர உற்று போயிடும், குளத்து கரை. அதே போல அத்துச்சாரியினுடைய அகரமும் கெடும். அப்புறம் குளத்துக்கரைக்கு மிகும், வல்லெடுத்து மிகும், குளத்துக்கரை. அவ்வற்றுக்கோடு, வற்றுச்சாரிக்கு வற்றுக்கோடு, அவ்வற்றுக்கோடு, அவற்றுக்கோடு, அங்கு இது போல கெடும் என்று காட்டினார். இது வரையில ஒரு சொல்லுக்குள் வரக்கூடிய வேற்றுமை உருவோடு வரக்கூடிய சாரியைகளை நாம் பார்த்தோம். இனி இன்னொரு வகையான சாரியை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு பேர் எழுத்துச்சாரியை என்பது பெயர். இந்த எழுத்துச்சாரியை எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் உணர்த்துவதற்கு பாகுபாட்டோடு தான் வரும். காரமும் கரமும் காணொரு சிவனி நேரத்தோன்றும் எழுத்தும் சாரி. காரம் ஒரு சாரியை, கரம் என்று ஒரு சாரியை. இந்த 2 சாரியைகளை பத்தி இப்ப சொல்றாரு. காரமும் கரமும், அதோட 3வது சாரிய கான் என்று ஒரு சாரியை சொல்றார். 3 சாரியைகளை இந்த நூற்பாக சொல்றார். காரமும் கரமும் காணொடு சிவனி, சிவனி என்றால் பொருந்தி என்று ஒரு பொருள். காரமும் கரமும் காணொடு சிவனி நேரத்தோன்றும் எழுத்தின் சாரியை. அது ஐயர் புறநானூற்றுக்கு குறிப்புரையாக சில செய்திகளை எழுதி சேர்த்திருப்பாரு. அதுல சில நுட்பமான இலக்கண குறிப்பை அவர் எழுதியிருப்பார். அந்த மாதிரியான நுட்பமான இலக்கண குறிப்பை வேற உரைகள்ல பார்க்க முடியல. அதே போல குறுந்தொகைக்கு எழுதியிருக்கிறாரு, அங்கேயும் சில நுட்பமான இலக்கண குறிப்புகளை காட்டுறாரு. அதாவது எல்லையற்ற மிக கூர்மையான ஒரு அறிவு அவருக்கு இருந்தது. அதே போல மிகச்சிறந்த தமிழ் பற்று இருந்தது. இந்த தமிழ் பற்றினால தன்னுடைய பெருமையும் புகழும் வருகிறது என்பதை பற்றி கூட அவர் அவாவல. அவர் அந்த இலக்கணங்களும் படித்து எழுதுகிற போது அவர் அடைந்த இன்பத்துக்கு எல்லையே இல்லை. எடுத்துக்காட்டுக்காக சொல்ற, குறுந்தொகையாரால் படிக்கிறவங்க 25வது குறுந்தொகை பாட்டை படிச்சு பாருங்க. யாரும் இல்லை தானே கல்வம் தானது வைப்பின் யானவன் செய்வோம் ஒரு பாட்டு.
அதுக்கு அவர் எழுதுற இலக்கண குறிப்புக்கு ஈடாக யாரும் இதுவரையில உரையில எழுதல. இதனால அதன் பிறகு குறுந்தொகை விளக்கம்லாம் எழுதுறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதுல மிக சிறந்த பொருண்மைகள் எல்லாம் அதுல விளங்க வருகின்றார். அதை நான் பின்னால மறுபடியும் உங்களுக்கு நிறைய விளக்கிய சொல்லக்கூடிய இடத்துல சொல்றேன். அதனாலதான் பாரதியார் பாடுகிற போது சொன்னாரு, ஐயா சாமிநாதையரே, நீங்க ஒன்னும் வசதியா வாழலன்னு நீங்க நினைக்காதீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நிதி அறியோம் என்று வருந்தற்க குழந்தைகள் கலைஞர் போவே, நீ எதுக்கு நீங்க கவலைப்படுங்க. அதாவது வான உலகத்திலிருந்து அமிர்தத்தை கொண்டு வர்றதை விட இந்த உலகத்திற்கு தமிழை கொண்டு வந்தீங்க ஐயா. நீ உலகோரின் துதி அறிவாய், நிதி அறியாட்டி என்ன துதி அறிவாய், வாழ்த்தறிவாய், இறப்பின்றி துறங்குவாய். அது 10 நாள பாரதியார் சொல்ல பொருள் உடமையா அவர் மதிக்கல. எனக்கு வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப நான் படித்திருப்ப இன்புற்ற ஒரு பகுதி என்னவென்றால், நான் 3 போற்றுகிறோம். ஒன்று தமிழ், இரண்டாவதாக இறை உணர்வு, மூன்றாவதாக இறை உணர்வு அல்லது இயற்கை வழிபாடு, ஏதோ ஒன்று வழிபாடு, ஒன்று பற்று. தமிழ், இறை உணர்வு, மூன்றாவது காந்தியம். இந்த காந்தியை நான் விரும்புவதற்கு என்ன காரணம் என்றால், 1, 2 இல்லை, அது தமிழ் வாழ்வு என்பதற்காக மட்டுமல்ல, சான்றோர் என்பதற்கு ஒரு இலக்கணம் கூற வேண்டும் என்றால் அவர் தான் சொல்லுவோம். இப்போது நான் இந்த பாடம் தகுதியே ஒரு செய்தி சொல்றேன். காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். போது அவர் பெரிய மேடையில பேசுவதாக இருந்தது. அவர் பேசிவிட்டு போய்விட்டார். போன பிறகு பாரதியார் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். மிஸ்டர் காந்தி, நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து போனதாக அறிந்தேன். நான் உங்கள் கூட்டத்திற்கு வர முடியவில்லை. நன்றாக பேசியதாக சொன்னார்கள், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு ஒரு குறிப்பு, நீங்க இங்க தமிழிலேயே பேசியிருக்கலாம் அப்படின்னு எழுதிட்டார். உடனே காந்தி அந்த கடிதத்தை பார்த்துட்டு அவரு பதில் எழுதினார், உங்க கடிதம் கிடைத்தது மகிழ்ச்சி, அடுத்த முறை நான் தமிழ்நாடு வருகிற போது தமிழிலேயே பேசுகிறேன். இப்படிக்கு காந்தி எழுதிட்டு ஒரு குறிப்பு, நீங்கள் எனக்கு கடிதத்தை தமிழிலே எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு 2 விழா கட்டம் போடாதான். உடனே அதுக்கு பாரதி பதில் எழுதுறார், நாம் நல்ல விஷயங்களுக்கு என்று தமிழையும் மற்ற விஷயங்களுக்கு ஆங்கிலத்தையும் வைத்திருக்கிறோம். 2 பேருக்கு இருக்கக்கூடிய இந்த மொழி உணர்வு, தமிழை ரொம்ப மதித்தவர் காந்தி, தமிழை ரொம்ப உயிரென்று போற்றியவர் பாரதியார். இந்த பாரதியாருக்கு இலக்கணம் தெரியாது என்று ஒரு கருத்து இருந்தது. ரொம்ப பேர் பண்டிதர்கள் அந்த காலத்துல அப்படி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்லையா, அவருக்கு நல்ல இலக்கணம் தெரியும், நுட்பமாக இலக்கணம் பயின்றவர் என்ற அந்த கருத்தை நிறுவியவர் பாரதிதாசன். அதனால புலவர்கள் எல்லாம் அவர் மீது பாய்ந்த போது அவரை தடுத்த பணியை நான் தான் செய்தேன் என்று கவிதையாகவே எழுதியிருக்கிறார் பாரதிதாசன். இவருக்கு இளமையிலே அந்த தொல்காப்பிய புலமை அதிகமா வந்துட்டது பாரதிதாசனுக்கு. பல இடங்கள்ல அந்த நுட்பத்தை நாம் பார்க்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு, நீளவான நாளைக்குள் உடல் மறைத்துங்கிற பாட்டை பார்த்தீங்கன்னா அங்க தெரியும் அந்த வினை முடிவு, அதற்கு பிறகு அதை சொல்லுகின்ற எச்ச நடை ஆகியவைகள் எல்லாம் அந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட இலக்கண குறிப்புகளோடு மிக மிக ஒத்து நடக்கும். அது எடுத்துக்காட்டாவே காட்டலாம். சரி, அதனால இந்த எழுத்து சாரியை வருகிற போது காரம், கரம், கான் என்ற இந்த 3 சாரியைகளும் எழுத்தின் சாரியையாக வரும். காணுடு சிவனே வரும். ஐகாரம், மகரம், ஔகாரம், அகரம், ஔகான், மகான். இந்த இடத்துல அடுத்த நூற்பாவை நான் இப்ப சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா, அடுத்த நூற்பா சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு வரும். இந்த மறுப்பு இல்லாத வகையில 2 நூற்பா தள்ளி அதற்கு விளக்கம் சொல்ல போறாரு. அதனால அது சேர்த்துதான் சொல்லுவோம். அதனால அடுத்த வகுப்புல நாம அதை பார்க்க போகிறோம். அதோட இந்த நிறைவு செய்து கொண்டு ஒரு குறிப்பு சொல்றேன். முன்னே சொல்லி இருக்கிறேன், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிளம், நிறை நிறை கருவிளம். மறுபடியும் நினைவுகளை ஊட்டிக் கொள்ளுங்கள். அந்த நூற்பா நடைக்காக இழுத்து கொண்டு போவதற்காக நான் அதை சொல்லியிருக்கிறேன். ஈரசை என்பது இதுதான்.
ஈரசை 4 சீர் வரும். ஈரசை நாச்சீர் அகவற்குரிய அப்படிங்கிறது யாப்பரங்கர காரிய. அதனால இந்த 4 அசைகளுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டு சொன்னேன். அருவிகள் வைர தொங்கல், பாரதிதாசனுடைய பாட்டு. அடர்குடி பச்சைப்பட்டே, 2 அடி போதும், 2 அடி எடுத்து வச்சுங்க போதும். அருவிகள் வைர தொங்கல், அடர்குடி பச்சைப்பட்டே, இந்த 2 அடியும் நீங்க இந்த அசைப்படியாக அசை வாய்ப்பாட்டுக்கு தகுந்தாற் போல பிரித்து பாருங்கள். அடுத்த வகுப்புல அதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாம் சிந்திக்கலாம். உங்களுக்கு ஐயங்கள் இருக்குன்னு கார்த்திகை அனுப்புங்க. இத்துடன் இந்த வகுப்பு நிறைவு பெறுகிறது. இன்று 2 வகுப்புகள் இருக்கின்றன. அடுத்த வாரம் அதற்கு அடுத்த வாரம் 2 வகுப்புகள் இருக்கின்றன. அவற்றோடு இங்கு நிறைவு பெறும். அதற்கு பிறகு நாளா பார்க்கலாம். வேறு ஐயங்கள் இருந்தால் தெரிவிங்கள். வணக்கம், நன்றி.